நான் என்ன சொன்னேன், இந்த கண்டெய்னரை உடைக்க போறோமா இல்லை இந்த கண்டெய்னருக்குள்ள உட்காந்து இந்த கண்டெய்னரை பத்தி பேச போறோமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஜாதியை ஒழிக்க போறியா இல்ல நீ ஜாதிக்குள்ள இருக்கிற நீ ஜாதியத்தை பத்தி பேச போறியா? கேட்கறது பதில் சொல்லு. நீ ஜாதி ஒழிக்க போறியா இல்ல ஜாதியத்துக்குள்ள இருக்கிற நீ ஜாதி பத்தி பேச போறியா? நீ ஜாதியை பத்தி பேசணும் உனக்கு யார் தெரியுமா எதிரே? உன்ன மாதிரி ஒரு உழைக்கும் சமூகத்தில் இருக்கிற ஒரு பிற்படுத்தப்பட்டவன் இல்ல மிக பிற்படுத்தப்பட்டவனுக்கு எதிரியா மாட்டுவான். நீ அதான் செஞ்சுட்டு இருக்கிற. நம்ம சாப்பிட்ற வரையும் சுகர் மாத்திரை சாப்பிட்றதுக்கான காரணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? சுகர்ன்றது ஒரு நோய். இந்த நோயை ஏண்டா இவ்வளோ நாளும் இந்த நோயை தீர்க்கிறதுக்கு இந்த நாடு ஏண்டா ஒரு மருத்துவத்தை கண்டுபிடிக்கலன்ற கோபம் நம்மளுக்கு வராமல், எப்பா ஒரு 10 வருஷம் லைஃப் தள்ளி போட்டுக்கலாம்பா அப்படின்னு நீ நம்புற நினைச்சிருமா? அந்த இடத்துல தான் நீ தோத்துட்ட. நீ சாவறதுக்கு தயாராக இருக்கிற, ஆனால் தள்ளி சாவணும்னு விரும்புகிற நீ. அதான் இங்கே பிரச்சனையா. நான் சாவறதுக்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் என்ன தெரியுமா, ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு சாவணும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. சாதி ஒழிப்பை பற்றி பேசினா, தலித் பாலிடிக்ஸ் பேசினா ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னாக்கா, இல்லை நம்ம அதன் மூலமாக நம்மளை ஒரு தியாகியாக நம்மளை அடையாளப்படுத்திக்க முடியும் அப்படின்னாக்கா, அதை பேசுறது ஒரு வழக்கமான ஒரு காலமாக மாறுதுன்றது ஒரு விதமான திரும்பவும் அந்த சமூகத்தை தோல்வியடைய செய்யுமே ஒழிய ஒருபோதும் அந்த மக்களை ஒரு அரசியலாக அது ஊக்குவிக்காது, அணிதிரட்டாது. சாதி எதிர்ப்பை பற்றி இங்கே எந்த அளவுக்கு இங்கே திரைப்படங்கள் வந்துருக்குது அப்படின்னா, என் ஸ்டேஜில் பார்த்தா எதுவுமே வரல. இதை நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னா நம்ம பேசலாம், இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய உரையாடலை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்தியா முழுதும் இருக்கிற தலித் அமைப்புகள் என்ன செய்யும் அப்படின்னா, தன் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதி வன்கொடுமைகளுக்கு எதிராக அது எதிர்ப்பு அரசியலை செய்யும், இல்லை விமர்சிக்கும், இல்லை கடுமையான கூட்டங்களை நடத்தும், இல்லை இந்தியா முழுதும் தமிழகம் முழுதும் அது என்ன பண்ணனாக்கா தன் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறைகளை எல்லாம் அது பட்டியலிட்டு ஒரு போராட்டத்தை கட்டமைக்கும். ஆனால் ஜாதி அது ஒழிக்குமானா ஒழிக்காது. எப்படி சினிமா ஜாதி ஒழிச்சிடும்? அது நீங்கள் நம்புறீங்களா? முதல்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது. சினிமா ஜாதி ஒழிக்கலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. சினிமா ஜாதி ஒழிப்புக்கான ஒரு சில வேலைகளை அது ஒரு உரையாடலை துவங்கி வைக்கலாம். அது நம்மக்கிட்ட ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்ட் ஃபார்ம் நம்மக்கிட்ட இருக்குது, நிறைய கலை வடிவங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. என்ன அது செய்யாத வேலையை இது செஞ்சிடாது. என்னன்னா வெகுஜனங்கிட்ட அந்த கவனத்தை கொண்டு போய் சேர்க்கும். இங்கே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரியான திரைப்படங்கள் எடுக்கிற நபர்கள், எங்களை மாதிரி நபர்கள் இருக்கிறாங்கல்ல, எங்களை மாதிரி நபர்கள் பற்றி எப்பொழுதும் நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க. ஏன்னா இவர்கள் எப்பொழுதுமே அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் அவங்கள நம்ப முடியாது. நீங்கள் எப்போனாலும் நாங்கள் உங்களை ஏமாற்றிடுவோம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஊரில் தான் சொல்லுவாங்க, இல்லாத ஊரில் இழுப்பு பூச்சாக்குறன்ற மாதிரி, இங்கே படமே இல்லைன்றதுனால நம்ம இதெல்லாம் மக்கள் சினிமா அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. நான் எப்படி எனக்கு மிகப்பெரிய வருத்தங்கள் இருக்குது. ஜாதியால் நான் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஜாதியம் குறித்து எனக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு உரையாடல் இங்கே தேவைப்படுதுன்றதுலாம் எனக்கு தோணுது. ஆனால் பேச முடியுமானா பேச முடியாது. ஏன்னா ஏன் பேச முடியாது அப்படின்னா, இந்த உரையாடலை கேட்டுக்கிறதுக்கு ஒரு அமைப்போ ஒரு நபரோ இல்லை ஒரு சமூகமோ இங்கே இல்லை அப்படின்றது தான். அப்படி ஒரு வேளை எனக்கு தெரிஞ்ச ஒரு கலை வழியாக இதை பேசலாம் அப்படின்னாக்கா நான் முற்றிலும் புறக்கணிக்கப்படுறேன். எப்பொழுதும் ஒரு எதிர்ப்பென்பது அது காம்ப்ரமைஸ் கிடையாது. அது எங்கேயுமே தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காது. அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவும் கூடாது. குறைஞ்சபட்சம் இதுவாது வரட்டும்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய மோசமான ஒரு உதாரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அப்படி கிடையாது. நல்ல சினிமாக்களை இந்தியாவில் யார் எடுப்பார்கள் என்றால் கம்யூனிஸ்டுகள் தான் எடுப்பார்கள். கம்யூனிஸ்டுகள் தவிர வேறு யாரும் எடுக்க மாட்டார்கள். கம்யூனிஸ்ட் சைனாவில் உருவாலங்க. அது கம்யூனிஸ்ட் சைனாவில் உருவாலங்க. நான் என்ன சொல்றேன்னா, என்ன கேள்வி கேட்டு நீங்க ஒரு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க, நான் சொல்லிடுறேன். அப்படி விரும்புனீங்கன்னா தோத்து போறது நான் இல்லை, நீங்க. ஏன்னா நீங்க கேட்குற கேள்வி எனக்கு பதில் தெரியாம கூட இருக்கலாம். இப்போ ஒரு சர்டிஃபிகேட்ல சாதி இல்லைன்னு ஆக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க மறந்துடுவீங்களா ஜாதியை? இப்போ நான் சொல்றேன், இன்னைக்கு நைட்டு தமிழ்நாடு சொல்லிடுச்சு எல்லா டிசியில் இருக்கிற ஜாதியும் அழிச்சிட்டோம்பா அப்படின்னு சொல்லிடுச்சு. டிசி கண்டுபிடிச்ச போதுக்கு தான், இப்போ ஸ்கூல் டிசி தான் நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா? ஸ்கூல் டிசி இல்லாத போது ஜாதி இருந்தா இல்லையா? சான்றிதழ் இல்லாத போது ஜாதி இருந்தா இல்லையா? எதில் வச்சுருந்தீங்க அப்போ? இல்லை எதில் வச்சுருந்தீங்க சான்றிதழ் ஜாதியை? அப்போ அதை ஒழிங்கன்னு ஏங்க இப்போ இல்லை ஏங்க சான்றிதழில் பேர் எடுக்கிறதுனால சமமாவாதுங்க. நீங்கள் அதை நம்ம தனியாக பேசலாம், உட்காருங்க ப்ளீஸ். அப்புறம்
திமுக ஒரு பக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் அரசியலை கொண்ட கட்சி, இன்னொரு பக்கம் இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு அதிகாரம் வாய்ந்த ஒரு கட்சி. அப்போ என்ன பண்ணனா, மக்கள் அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசி உருவாச்சுல்ல, அது அரசாங்கம் வரும்போது என்ன பண்ணியிருக்கணும், அந்த இளைஞர்கள்கிட்ட என்ன பண்ணியிருக்கணும், கொண்டு போய் சேர்த்துருக்கணும். கொண்டு போய் சேர்த்தாங்களா? அப்படியே ஓட்டு போட்டீங்க. ஒரு கத்தி செஞ்சிட்டிங்கன்னா அது எல்லாத்தையுமே இருக்கும். ஆப்பிள் அறுக்கிறதுக்கு ஒரு கத்தி, கோழி அறுக்கிறதுக்கு ஒரு கத்தி, கொய்யாப்பழத்தை அறுக்கிறதுக்கு ஒரு கத்தின்னு கிடையாது இல்லை. அப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாடலை, ஒரு விடுதலைக்கான உரையாடலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாக்கா, அந்த உரையாடல் தான் உங்களுக்கான எல்லாத்துக்குமான இறுதியாக இருக்கும் அப்படின்னு. அதை தான் நம்ம கம்யூனிசம்னு சொல்கிறோம். நீங்கள் கம்யூனிசம்னு என்ன பண்ணிட்டீங்கன்னாக்கா, அது ஒரு கட்சின்னு நினச்சிக்கிங்க. கம்யூனிசம் கட்சியா? முதல்ல அதை பற்றி என்ன புரிதல் நமக்கு என்ன இருக்குது? அது ஒரு சயின்ஸ். திரைப்படங்களில் சாதி எதிர்ப்பு கருத்தில் குறித்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் என்னவா கருது அப்படின்னா, ஒரு மொத்தமாக உட்காந்து நம்ம எல்லாமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கலாம், ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு அப்படி பேசணும்னா நம்ம ஒரு 2-3 மணி நேரம் கூட பேசலாம். ஏன்னா அவ்வளோ பேச வேண்டியது இருக்குது. ஆனால் இப்படி பேசினா நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் பேச முடியும். ஏன்னா திரைப்படங்களில் ஜாதி என்னவா கட்டமைக்கப்பட்டிருக்குது அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய வேலை அங்கே நடந்துருக்குது. சாதி எதிர்ப்பு கருத்தியல்ன்றது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இப்போது ரெண்டாவது வந்து எது நல்லா விற்குமோ அதை விற்கிறது தான் முதலாளிகளுடைய வேலைன்னாக்கா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா சாதியத்தை எதிர்க்கிறது கூட ஒரு வேலையாக மாறிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து அதில் நான் வந்து ஜெய்பீம்னு சொல்லுவேன். நான் ஒரு பக்கம் ஜெய்பீம், இன்னொரு பக்கம் வேட்டையர். நம்ம எதை எடுத்துக்கலாம்? ஜெய்பீம் எடுத்துக்கலாம். அப்போ வேட்டையர் என்ன பண்ணலாம்? லேகியம் வைக்கிறார் ஒரு முதலாளி, வணக்கம் பண்ணிட்டேன். தெருவு சுற்றி இந்த பக்கம் வந்தாக்கா சாராயம் தின்னுக்கிறாரு. நான் என்ன பண்ணுறது அவரை? அப்போ என்னென்னா, ஒரு கருத்து சொல்கிறது என்பது வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராங் அப்படின்றதுல தான் உருவாகுது. அவங்க ஒரு அரசியலை என்னவா அவங்க வந்து புரிந்து கொண்டு இருக்கிறார்கள், அந்த அரசியலை அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அதில் வந்து சமரசம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, சாதி ஒழிப்பை பற்றி பேசினா, தலித் பாலிடிக்ஸ் பேசினா ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னாக்கா, இல்லை நம்ம அதன் மூலமாக நம்மளை வந்து ஒரு தியாகியாக நம்மளை அடையாளப்படுத்திக்க முடியும் அப்படின்னாக்கா, அதை பேசுறது ஒரு வழக்கமான ஒரு காலமாக மாறுதுன்றது ஒரு விதமான திரும்பவும் அந்த சமூகத்தை தோல்வியடைய செய்யுமே ஒழிய ஒருபோதும் அந்த மக்களை வந்து ஒரு அரசியலாக அது வந்து ஊக்குவிக்காது, அணித்திரட்டாது. ஏன்னா திரும்ப நம்ம வந்து ஏமாறதுக்கு நம்ம தயாராக இல்லை அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். நான் அப்போ நாம் சாதி எதிர்ப்பை பற்றி இங்கே வந்து எந்த அளவுக்கு இங்கே திரைப்படங்கள் வந்துருக்குது அப்படின்னா, என் ஸ்டேஜ்லன்னு பார்த்தா எதுவுமே வரல. இதை நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னா நம்ம பேசலாம், இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய உரையாடலை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஒன்றை எதிர்ப்பது என்பது வேறு, ஒன்றை வந்து இன்னும் அதை வந்து அழித்தொழிப்பது என்பது வேறு. இங்கே ஒரு கட்டமைப்பு இருக்குது. கேஸ்ட் அப்படின்ற இந்த சிஸ்டத்தை வந்து நம்ம அடித்து உடைச்சிட போகிறோமா, இல்லை வெறும் விமர்சனம் பண்ண போகிறோமா? விமர்சனம் என்பதை ஒருபோதும் நம்ம வந்து ஒரு விடுதலையினுடைய ஒரு வேலை திட்டமாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் இருக்கிற சாதி எதிர்ப்பு திரைப்படங்கள் என்ன வருதுன்னாக்கா வெறும் விமர்சனங்களாக இருக்குது. இல்லைன்னா அதுக்கு எதிராக இருக்குது. ஏன்னா கேஸ்ட்டை நான் என்னவா பார்க்குறேன்னா, நீண்ட நாட்களுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராமாக நான் அதை பார்க்குறேன். இன்றைக்கி இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் என்னவா இருக்குதுனாக்கா, அந்த ப்ரோக்ராம்குள்ளே பிறந்த குழந்தைங்க. அப்போ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னா இந்த ப்ரோக்ராம்குள்ளேயே வளருது. அப்போ ஏற்கனவே இங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது இல்லை, அந்த ப்ரோக்ராமுக்கு எதிராக நம்ம அந்த வேலை திட்டத்துக்கு எதிராக நம்ம வேலை செய்யாமல் அந்த ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு குழந்தைகிட்டே நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், என்னன்னா ஒரு தனிநபர் பகை உருவாகும். நீங்கள் ஜாதி ஒழிக்க போகிறீங்களா, இல்லை ஜாதியத்தை பற்றி பேசுகின்ற அந்த மனிதர்களோட சண்டையிட போகிறீங்களா அப்படின்ற ஒரு நெருக்கடி வந்து சாதி ஒழிப்பு அரசியலில் மிகப்பெரிய நெருக்கடியாக மாறி இருக்குது. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறது? அப்போ அதான் நம்ம சொல்கிறோம், அது விமர்சிக்கிறது, எதிர்க்கிறது இல்லை நம்ம வேலை, அதை ஒழிச்சு கட்டிடுறது நம்மளுடைய வேலை. அப்போ அந்த சிஸ்டத்தையே, அந்த நிறுவனத்தையே, அது நிறுவனமயப்பட்ட அந்த அரசியலையே அழித்து ஒழிக்கணும் போது ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்குவதற்கான வேலை திட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதை பற்றி பேசுறதுக்கு நான் உங்ககிட்ட தான் கற்றுக்கணும் ஒழிய உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு நான் ஆள் கிடையாது. ஏன்னா பொதுவுடைமை அரசியலால் மட்டும்தான் அது நிகழும், வேறு எதாலையும் அது நிகழாது.
இந்தியா முழுதும் இருக்கிற தலித் அமைப்புகள் என்ன செய்யும் அப்படின்னா, தன் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதி வன்கொடுமைகளுக்கு எதிராக அது எதிர்ப்பு அரசியலை செய்யும், இல்லை விமர்சிக்கும், இல்லை கடுமையான கூட்டங்களை நடத்தும், இல்லை இந்தியா முழுதும் தமிழகம் முழுதும் அது என்ன பண்ணனாக்கா தன் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறைகளை எல்லாம் அது பட்டியலிட்டு ஒரு போராட்டத்தை கட்டமைக்கும். ஆனால் ஜாதி அது ஒழிக்குமானா ஒழிக்காது. ஜாதி ஒழியாம இங்கே வந்து இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்னாக்கா அப்போ சாதி ஒழிக்கிறதுக்கான வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா சாதி ஒழிப்பு என்பது வெறும் ஒரு தலித்துக்கும் ஒரு சாதி பற்றி பேசுகின்ற ஒரு ஆதிக்க சாதிகளுக்கும் இடையில் இருக்கின்ற முரண்பாடு கிடையாது. அது இந்தியா முழுதும் இருக்கின்ற ஒரு சமூகத்தின் மீது பல்வேறு காரணங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வேலை திட்டம் அது. அதில் வந்து மிகப்பெரிய பொலிட்டிக்கல் இருக்குது, மிகப்பெரிய பொருளாதாரத்திற்கான சுரண்டல் முறை இருக்குது, எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அந்த வேலை திட்டங்களில் ஜாதி ஒரு ப்ரோக்ராம் தான். ஜாதியே இந்தியாவுடைய மொத்த ப்ரோக்ராம் கிடையாது. அதை தான் அம்பேத்கர் ரொம்ப அழகாக அதை பேசுகிறாரு. அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் அதை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது. வெறும் ஜாதி மட்டும் கிடையாது இங்கே பிரச்சனை. அதுக்கு தேவை அவங்க இப்போ நான் வந்து இங்கே ஒரு கேஸ்ட்டை பற்றி நான் இங்கே பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு தேவை இருக்குது. இங்கே நான் ஏன் ஜாதியை பற்றி பேசணும்? அதுக்கு ஒரு தேவை இருக்குது. நான் ஜாதி ஒழிப்பை பற்றி பேசணும், அதுக்கு ஒரு தேவை இருக்குது. அப்போ ரெண்டுமே வந்து என்ன மாதிரியான தேவைகளை வச்சிருக்குது அப்படின்றது தான். வெறும் ஜாதி ஒழிப்பு என்பது தலித்துகளுக்கானது இல்லை, சாதி இருப்பு என்பது வந்து ஆதிக்க சாதிகளுக்கு அங்கே மட்டும் இல்லை, ஜாதியே கூடாதுன்றது தான் ஒரு ஜனநாயக சக்திகளுக்கான வேலை திட்டம். அப்போது இந்தியா முழுதும் இருக்கிற ஜனநாயக சக்திகளை நம்ம வென்றெடுக்கிறோன்னா சாதி ஒழிப்பு அரசியலை நம்ம வந்து கையில் எடுக்கும் பொழுது அதுக்கு மாற்றான இன்னொரு அரசியலை நம்ம வந்து பேச வேண்டிய தேவை இருக்குது. அந்த இடத்துல வந்து இங்கே யாருமே பேசலை அப்படின்றது தான் இங்கே இஷ்யூஸ். அதை தான் இப்போ இன்னைக்கு ஓரளவுக்கு சினிமாவில் இப்போ நீங்கள் பட்டியலிட்டவர்கள்லாம் பேசுகிறீங்கன்னாக்கா அவங்க எல்லாமே ஓரளவுக்கு பொலிட்டிக்கலாக இருந்து வந்தவங்க தான். சினிமாக்குள்ளே இருந்து நம்ம சினிமாவில் ஜாதி ஒழிப்பு அரசியல் இல்லாத எதிர்த்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்லாம் யாருமே இங்கே வரல. அவங்க இங்கேருந்து அவங்க வளர்க்கப்பட்டவர்கள் சினிமாக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வேலையை செய்கிறாங்க. இப்போ நாங்களாம் அப்படி தான் வந்தோம் உள்ள, வேறு ஒன்றும் எங்களுக்கு வேலை கிடையாது. அது கிடைக்காதுன்னா நான் வெளியே வந்துடுவேன், அவ்வளோதான். அது அந்த வேலையை எங்களால் உள்ளே செய்ய முடியாது அப்படின்னா நம்ம வெளியே வந்துடுவோம், அவ்வளோதான். அப்படி தான் இப்போ. அப்போ என்னென்னா இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஒரு திரைக்கதையில் அதை நம்ம எதிர்பார்க்கிறதுன்றது, அதுவும் நீங்கள் எதிர்பார்க்கிறதுன்றது, நீங்கள் அப்படி ஒரு உரையாடலை உருவாக்குறதுன்றதே முதல்ல தப்பு. அது ஒரு சும்மா அது எப்படி சினிமா ஜாதி ஒழிச்சிடும்? அது நீங்கள் நம்புறீங்களா? முதல்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது. சினிமா ஜாதி ஒழிக்கலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. சினிமா வந்து ஜாதி ஒழிப்புக்கான ஒரு சில வேலைகளை அது ஒரு உரையாடலை துவங்கி வைக்கலாம். அது நம்மக்கிட்ட ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்ட் ஃபார்ம் நம்மக்கிட்ட இருக்குது, நிறைய கலை வடிவங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. என்ன அது அது செய்யாத வேலையை இது செஞ்சிடாது. என்னன்னா வெகுஜனங்கிட்ட அந்த கவனத்தை கொண்டு போய் சேர்க்கும். ஒரு ஒரு ஏன்னா ஒரு 100 பேர்கிட்ட பேசுகிற விஷயத்த நம்ம வந்து ஒரே டைமில் ஒரு 1,00,000 பேர்கிட்ட நம்ம பேச முடியும். ஆனால் என்ன மாதிரியான சேஞ்சஸ் அது ஏற்படுத்துது, அந்த அந்த வினை இந்த மாதிரியாக நடந்திருக்குது அப்படின்றதை பற்றியான ஒரு மிகப்பெரிய உரையாடல் அடுத்தடுத்து தேவைப்படுது. அந்த உரையாடல்கள் தான் நான் எதிர்பார்க்குறேன். சமீபத்தில் ஒரு திரைப்படத்தை குறித்து நான் அது காஷ்மீர் மக்களுக்கான பிரச்சனை குறித்து பேசும்பொழுது நிறைய பேர் என்னை கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், நான் ஒரு வேலை செஞ்சுட்டேன், அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க. அதை விட்டு நானே என்ன பண்ணணுன்னாக்கா நானே வந்து அந்த வேலையை செய்யணும், அது கடைசி வரையும் தான் அதை அப்படி எதிர்பார்க்குறதுன்றது தான் நம்மக்கிட்ட இருக்கிற மிக மோசமான ஒரு விஷயம். இங்கே தான் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டாரை கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு 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 நம்ம வந்து ஒரு மக்களுக்காக வேலை செய்கிற ஒரு நபர் நமக்கு உருவாக்குறதே இல்லை அப்படின்றது தான் இங்கே பிரச்சனையே. அதான் அப்போ அந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல் மாதிரி நம்ம பேசலாமா? அப்படி பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். என்னதோட தெரியாதுன்றதுனால தான் நான் இங்கே பேசுகிறோம். நீங்கள் எதுனா பேசுவீங்க. சரி, இப்போ நாம் வந்து இப்போ 2 விதமான திரைப்படங்கள் நம்ம இங்கே பார்க்குறோம், இல்லை எதிர்பார்க்குறோம். ஒன்று வந்து நேற்று பேசினது தான். நேற்று நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னாக்கா, சாப்பிட்றதுன்றது நம்மளுடைய அடிப்படை பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அந்த ஹோட்டலுக்கு போகிறோம், அப்போ அவன் நம்ம உணவு கேட்டோடனே அவன் நம்மளுக்கு உணவு தரணும்ல, அவன் உணவு தரதில்லை. அவன் ஒரு உணவை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான். அந்த உணவை தான் நமக்கு வந்து அவன் வந்து தரான். அந்த உணவு நமக்கு வந்து நோயை உருவாக்குமா உருவாக்காதா என்றதை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ருசிகரமான ஒரு உணவு கண்டுபிடிச்சிட்டான், அந்த உணவை நம்ம சாப்பிட்ணும். சாப்பிட்றதன் மூலமாக நாம் எப்படி இருக்கிறோன்றது பிரச்சனை இல்லை, திரும்ப திரும்ப இந்த உணவை தேடியே வரணும் அப்படின்றது அவனுடைய நோக்கம். அதை தான் சினிமாவும் இன்றைக்கி செய்யுது. முதலாளித்துவ சினிமா என்ன பண்ணுறானாக்கா அதை தான் செய்யுது. அவனை வந்து அவனுக்கு ஒரு சினிமா கொடு, நீ அந்த சினிமா அவன் திரும்ப திரும்பி பார்க்கணும். அந்த சினிமா என்பது முதலாளித்துவ ஒரு வளர்ச்சிக்கான மிகப்பெரிய கட்டமைப்பில் இருக்கிற ஒரு சின்ன ரோல் அது, அவ்வளோதான்.
அதே மாதிரி அவன் விரும்புகிற ஆட்கள் நாங்கள் எப்படி உடை உடுக்கணும்னு சொல்கிறோம், எப்படி வந்து நீங்கள் உணவு சாப்பிடணும்னு சொல்கிறோம், எப்படி ஒரு பெண்ணை கவனிக்கணும்னு சொல்கிறோம், எப்படி மதத்தை ஏற்றுக்கணும்னு சொல்கிறோம், எப்படி ஒரு நாகரிகம்னா என்ன, இதை பற்றி மொழின்னா என்ன, எது நம்மளுக்கு ஓகே, எது நம்மளுக்கு ஓகே இல்லைன்றதை பற்றினா அவன் சினிமான் வழியாக நம்மளுக்கு வந்து தொடர்ந்து ரொம்ப சைலண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். இது நம்ம வந்து இது கேட்டுக்கலாமா வேணாவா அப்படின்ற இடத்துல நம்ம இருக்கிறோம். கேட்டுக்க மாட்டோம் அப்படின்ற இடத்துல வந்து ரொம்ப சொற்பமான ஆட்கள் இருக்குல்ல, இந்த சொற்பமான ஆட்கள் உருவாக்குகிற உரையாடல் தான் இந்த பெரும்பான்மையான மக்களுடைய திரைப்படம் சம்பந்த ஒரு நம்பிக்கை இருக்குதுல்ல, அவங்க கிட்ட நிகழ்த்துற ஒரு மிகப்பெரிய உரையாடல் அது மாறணும். அப்போ அப்படி மாறணும்னா இந்த சொற்பமான நபர்களே போதுமானது தான். ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்யக்கூடிய ஒரே ஒரு இடம் எதிரானாக்கா கம்யூனிசம் தான். கம்யூனிஸ்டுகளால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும், வேறு யாராலையும் இந்த வேலைகளை செய்ய முடியாது. அப்போ கம்யூனிஸ்டுகள் தான் வேலை செய்ய முடியும்னா அப்போ திரைப்படத்தை கம்யூனிஸ்டுகள் கைப்பற்ற வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. அப்போ அந்த இடத்துல தான் இந்த உரையாடல் வந்து மிக முக்கியமான உரையாடலாக மாறுது. அப்போ கம்யூனிஸ்டுகள் எப்படி திரைப்படத்தை கைப்பற்ற முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. ஏன்னா திரைப்படங்கள் என்பது இங்கே என்ன வருதுன்னா பல கோடிகளோடு சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. அப்படி கிடையாது. திரைப்படம் என்பது நீங்கள் வந்து மக்கள்கிட்ட ஒரு கருத்தை ஊடகத்தின் வழியாக கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா, சினிமா மூலியமாக கொண்டு போன நீங்கள் முடிவு பண்ணிங்கனாக்கா அதுக்கு சில லட்சங்கள் சில ஆயிரங்களே போதுமானது தான். அதுக்கான நிதிகளை உருவாக்குறது நம்மளுடைய வேலை. அந்த மாதிரியான சினிமாக்களை அந்த மாதிரி கலைஞர்களை பற்றி கொண்டாடுறது நம்மளுக்கு வேலை. இங்கே ஒரு மெயின்ஸ்ட்ரீம் சினிமாவுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரியான திரைப்படங்கள் எடுக்கிற நபர்கள், எங்களை மாதிரி நபர்கள் இருக்கிறாங்கல்ல, எங்களை மாதிரி நபர்கள் பற்றி எப்பொழுதும் நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க. ஏன்னா இவர்கள் எப்பொழுதுமே வந்து அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் அவங்கள நம்ப முடியாது. நீங்கள் எப்போனாலும் நாங்கள் உங்களை ஏமாற்றிடுவோம். இந்த பக்கம் முதலாளி, இந்த பக்கம் பாட்டாளின்னா யார் பக்கம் நான் நிற்பேன்னாக்கா ஒரு சல்யூட் வச்சுட்டு போயின்னே இருப்பேன். தோழர் 3 படம் எடுத்தேன் தோழர், எங்களை வந்து பார்த்துக்கிறது யாருமே இல்லை தோழர், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, பரவாயில்ல தோழர், ஒரு 2 படம் தோழர் வெயிட் பண்ணுங்க தோழர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். இது வழக்கமானது. நீ திரும்ப ஏமாந்து போகிறோமா நம்ம இந்த சினிமாக்காரங்கள இல்லை, மக்களுக்கான சினிமாவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு சினிமாவை நாம் கண்டுபிடிக்க போகிறோமா? ஏன்னா அந்த படிவம் அந்த வடிவம் உங்ககிட்ட இருக்கிறதே ஒழிய எங்ககிட்ட கிடையாது. நீங்கள் நம்புறீங்களா? ஒரு சில சினிமா ஒரு சினிமாவை பற்றி நம்ம பேசணும்னு நிறைய பேர் கோச்சுப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஊரில் தான் சொல்லுவாங்க, இல்லாத ஊரில் இழுப்பு பூச்சாக்குறன்ற மாதிரி இங்கே படமே இல்லைன்றதுனால நம்ம இதெல்லாம் வந்து மக்கள் சினிமா அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. அவன் அனுமதிக்காம நீ ஒரு படம் எடுக்க முடியாது. அவன் அனுமதிக்காம அது ஏதாவது ஒரு விதத்தில் அவன் அனுபவிச்சிருவான். அவனுக்கு தெரியும் இது வந்து ஸ்கோர் பண்ணும், இது காசு சம்பாதிக்கும், அவ்வளோதான். அவனை பொறுத்த வரைக்கும் பணம் தான் முக்கியம். நீ புரட்சி பண்ண போகிறது இல்லையா, இல்லை இவங்க கட்டமைச்சு இந்த உலகத்துக்கு எதிராக இவங்க இருக்கிறானுங்களா என்றதில்ல, நீ யாரானா இரு, ஆனால் உன் மூலமாக எனக்கு பணம் வரும்னாக்கா நீ தான் எனக்கு நாள். முதலாளித்துவத்தை வீழ்த்துவது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு புத்தகத்தை போட்டு அது அதிகமாக விற்கும்னா அதை முதலாளிகளே விற்பார்கள் சொல்கிறார்ல மார்க்ஸ். அந்த மாதிரி தான் நாளைக்கே கூலி தொழிலாளிகளை பற்றி ஒரு படம் எடுப்பீங்க, அது 1000 கோடி சம்பாதிக்கன்னா ஃபர்ஸ்ட் அது யார் எடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா காம்பெட்டும் எடுக்கும். ஒன்று அந்த முதலாளி நம்ம என்ன பார்க்க முடியும்? மார்க்ஸ் இந்த பக்கம் படமா அந்த முதலாளி படம் இந்த பக்கமாக வைக்க முடியுமா? நம்ம அப்படி வைக்க முடியாது. இல்லை, அது ஒரு வணிகம் தானே. ஒரு வணிகத்தை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒர்க்கு. நான் இப்போ சமீபத்தில் ஒரு படம் பண்ணேன், அந்த படத்தை வந்து திரையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏன் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இது வந்து எதிரான படமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அரசுக்கு எதிரான படமாக இருக்குது, இல்லை இங்கே இருக்கிற மதங்களுக்கு எதிரான படமாக இருக்குது அப்படின்னு. நான் சொன்ன ஒரு காட்சியும் இல்லை, ஒரு வசனமும் இல்லை, அந்த நடிகர்களுடைய ஒரு நடவடிக்கையில் கூட எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய தேசப்பற்று உருவாக்குகின்ற படமாக தான் இது இருக்குது. ஏன்னா இங்கே தேசப்பற்றுன்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லை, அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் வேர்டு இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. அதுதான் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய வணிக வார்த்தை. அப்போ தேசப்பற்றுனா என்ன? யார் தேசப்பற்றுலாம் பேசுகிறாங்க, யாரெல்லாம் தேசப்பற்றுக்கு எதிரானவங்கன்னு கட்டமைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு மொத்தம் யாரெல்லாம் தேசப்பற்றுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தேசப்பற்று முக்கியவர்கள். யாரெல்லாம் தேசப்பற்றுன்னு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து கார்பரேட் பக்கம் முதலாளிகள் பக்கம் நின்று நம்மளை சுரண்டுகின்ற மிகப்பெரிய முதலாளிகளுக்கு எதிராக ஆதரவாக நின்று நம்மளை எதிர்க்கிற ஒரு நபர்கள். அப்போ நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு பொது வார்த்தை ஒன்று தேவைப்படுது. இவன் மக்களுக்கானவன், இவன் இந்த தேசத்தை பாதுகாக்கிறவன். தேசத்தை பாதுகாக்கிறதுனா என்ன? தேசப்பற்றுனா என்ன? தேசப்பற்றில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா காடு இருக்கும். தேசப்பற்றில் என்னென்ன இருக்குன்னா கடல் இருக்கும். தேசப்பற்றில் என்னென்ன இருக்குன்னா பழங்குடிகள் இருப்பாங்க.
தேசப்பற்று என்னென்ன இருக்குன்னா பெண்கள் இருப்பாங்க. வெறும் இந்தியா மட்டும் இருக்காது, இந்தியான்ற பேர் மட்டும் இருக்காது. தேசப்பற்றில் இதெல்லாம் இருக்கும்ல. தேசப்பற்றில் தலித்துகள் இருப்பாங்க, தேசப்பற்றில் குழந்தைகள் இருக்கும், குறிப்பாக பெண் குழந்தைகள் இருக்கும், குறிப்பு கல்வி இருக்கும், தேசப்பற்றில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்வி இருக்கும் இல்லையா. தேசப்பற்றில் உழைப்பை வந்து எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றதற்கான ஒரு அரசியல் ஒரு வடிவமைப்பு இருக்கும். இது எல்லாமே தேசப்பற்றோடு சம்பந்தப்பட்டது. ஆனா இவங்க சொல்ற தேசப்பற்று என்னன்னா, இந்தியா எங்கள் தாய்நாடு, இதுதான் இவங்களுடைய தேசப்பற்று. இந்தியா எங்கள் தாய்நாடு என்ற வார்த்தையை வச்சு நான் என்ன பண்றது? அது எனக்கு சோர்படாது, எனக்கு அது சமத்துவத்தை தராது, அது எனக்கு சுயமரியாதை தெரியாது, அது என்னை வந்து கண்காணிக்கும், அது 24 மணி நேரமும் என்னுடைய உழைப்பை சுரண்டி கொண்டே இருக்கும். நான் அதை எதிர்த்து கேட்டேனாக்கா யார் பக்கம் நிற்கணும், முதலாளி பக்கம் வந்து ஒரு நொடியில் அது முதலாளி பக்கம் நிற்கும் அப்படின்ற இதை நிர்வகிக்கிற நபர்கள் எல்லாம் தேசப்பற்று கொண்டு பேசினாக்கா அப்போ தேசப்பற்று மேலே எனக்கு சந்தேகம் வருமா வராதா? ஏன்னா இந்த நாட்டை என்னை தவிர நேசிக்கிறவர்கள், இந்த மக்களை என்னை தவிர நேசிக்கிறவர்கள் வேற யாரும் கிடையாது. இந்த நாடு என் நாடு, இதை நேசிக்கிறதுக்கான எல்லா சுகங்களையும் இழந்து இந்த நாடை நேசிப்பதற்கு, இந்த மண்ணை நேசிப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதனால தான் இந்த மண்ணை நம்ம விற்காம இருக்கிறோம். யாரெல்லாம் வித்தாங்க இந்த மண்ணுன்னு ஒன்று இருக்குதுல்ல, யாரெல்லாம் இந்த மரத்தை வித்தாங்கன்னு இருக்குதுல்ல, யாரெல்லாம் பழங்குடியினுடைய உழைப்பை சுரண்டுவதற்காக இங்கிருந்து அவங்கள கடத்திக்கிட்டு போனாங்கன்னு இருக்குதுல்ல, யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களை இங்கிருந்து கொண்டு போனாங்க இருக்கிறது இல்லை. இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்றது இருக்குது. அப்போ என்னன்னா இங்க ஒன்னே ஒன்று தான் நமக்கு பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் உருவாக்குறது. அந்த பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து நாம வந்து புதிய புதிய வடிவங்களை மக்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு, குழந்தைகள் கிட்ட பேசுறதுக்கான வடிவங்கள், பெண்கள் கிட்ட பேசுறதுக்கான வடிவங்கள், இளம் பெண்கள் இளம் ஆண்கள் இவங்க கிட்ட பேசுறதுக்கான இது எல்லாம் நமக்கு. ஏன்னா முதலாளிகள் இதெல்லாம் கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறோம். அது மொபைல் வழியாக வருது இல்லையா. சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்க நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு முதலாளித்துவத்தோட சிந்தனை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நாம தான் வந்து அதை பகிர்ந்துக்கிறதே இல்லை. அப்போ திரைப்படங்கள் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த இடத்துலையுமே வந்து ஜாதி துளியளவும் எதிர்க்கல, துளியளவும் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே எதிர்க்கல. அது ஒரு சேலஞ்ச். அந்த பிரதி எத்தனை இடத்துல போய் 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 வருதுன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். நான் ஒரு திரைக்கதை எழுதிட்டு அது எத்தனை கொடுக்கும்போது அவன் ஒரு இடத்துல டிக்டேட் பண்ணிட்டே இருக்கிறான். இது வேணாம் கோபி, அது வேணாம் கோபி, அங்கெல்லாம் இறங்கி 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 அதெல்லாம் முடியாது அப்படின்னா நாங்கள் ஒரு இடத்துல கூட சொன்னதே கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நிற்கல, அந்த எங்கேயோ வந்து நிற்கிற அந்த இடத்த தான் நீங்கள் வந்து பெருசாக சொல்கிறீங்க. அப்படி கிடையாது. அது எப்பொழுதும் ஒரு எதிர்ப்பென்பது அது காம்ப்ரமைஸ் கிடையாது. அது எங்கேயுமே தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காது. அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவும் கூடாது. குறைஞ்சபட்சம் இதுவாது வரட்டும்பா அப்படி நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய மோசமான ஒரு உதாரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அப்படி கிடையாது. நல்ல சினிமாக்களை இந்தியாவில் யார் எடுப்பார்கள் என்றால் கம்யூனிஸ்டுகள் தான் எடுப்பார்கள். கம்யூனிஸ்டுகள் தவிர வேறு யாரும் எடுக்க மாட்டார்கள். அது என்னுடைய நம்பிக்கை. சாதி ஆதரவு படங்கள் இருக்குது இல்லையா, அதை நம்ம சாதி ஆதரிக்கிறன்றது தெரியாமல் தான் வச்சுருக்கிறாங்க அவங்க. அது அவங்களுடைய பண்பாடாக நினைக்கிறாங்க, இல்லை அவங்களுடைய ரைட்ஸாக எடுக்கிறாங்க, இல்லை அதை வந்து ஒரு தற்பெருமையாக தான் எடுக்கிறாங்க. அப்போ என்ன காரணம்? ஏன் வந்து ஜாதியை பற்றிய இவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப தெளிவாக பேசுகிற ஒரு இயக்குனர் என்கிட்ட பேசும்போது ஒரு முறை நான் பார்த்தேன். அவர்கிட்ட இருந்த அந்த சாதியை அவங்க உறவினர் வந்து பெண் வந்து ஒரு இன்னொரு பையனை லவ் பண்ணுறத வந்து அவர் கடுமையாக என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், என்னடா இப்படியெல்லாம் படம் எடுத்து வருவார், ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை பேசுகிறார் அப்படின்னா, அது அவர் என்ன நினைக்கிறேன்னா அவங்களுடைய குடும்ப உரிமை நினைக்கிறேன். அந்த குடும்ப உரிமைன்றது என்ன வருதுனாக்கா அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜாதியத்தை பற்றியான மிக தெளிவான ஒரு விஷயம் அதுக்குள்ளே அடங்கியிருக்குதுன்றது அவரால் உணர முடியவே இல்லை. அப்போ என்னென்னா ஜாதி பற்றியே இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு உரையாடலையும் விவாதத்தையும் செய்ய வேண்டிய தேவை இங்கே இருக்குது. ஏன்னா ஜாதி பற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் அந்த உரையாடலை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுனாக்கா காந்தி ஸ்டார்ட் பண்ணிட்டார். காந்தி ஜாதி என்ன சொல்லிக்கிட்டாருனாக்கா தீண்டாமையோடு முடிச்சிட்டார். அம்பேத்கர் தான் என்ன பண்ணுறாருன்னா ஜாதியை வந்து ரொம்ப டீட்டெயிலான ஒரு கான்வர்சேஷனை உருவாக்குறாரு. அப்போ டீட்டெயிலான கான்வர்சேஷனை உருவாக்கும் போது அம்பேத்கர் வந்து ஒரு தீண்டாமைக்கான ஒரு நபராகவும் காந்தி தான் வந்து மிகப்பெரிய தேசத்தந்தையாக மாறதுனால காந்தி சொன்ன குறைஞ்சபட்ச ரொம்ப குறைவான ஜாதி பற்றியான ஒரு தீண்டாமை பற்றியான ஒரு கவனம் ஆயிடுச்சுனாக்கா நம்மகிட்ட வந்து சேர்ந்துச்சு. அவ்வளோதான். அது என்னன்னாக்கா ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் ஒன்றுப்பா அப்படின்றத முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இதுதான் அது. இது 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 ஒரு வகை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்கக்கிட்ட நம்ம ஜாதியத்தை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான நபர்கள் வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னாக்கா பின்னால் ஒரு அமைப்பு நிற்குது. எல்லாமே ஏதோ ஒரு விதமான தேவைக்காகவும்
சுரண்டல் ஒரு ஒரு பெனிஃபிட்காக தான் இருக்கிறாங்க. இதுதான் காரணம். இன்னொன்று வந்து சாதி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து இங்கே வந்து இது வரைக்கும் எனக்கு வரல, எனக்கு தெரிஞ்சு வரல. அது ஒரு படம் கூட இல்லை. அப்படி ஒரு படம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இயக்குனரோட பேசினா நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது தேவையில்லாத ஒரு ஒரு மாறும். ஏன்னா அது ஏன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம இன்னொன்று சாதி குறித்தான ஒரு விமர்சனங்கள் இங்கே இருக்குது, இல்லை அதை நம்ம ஒரு மாதிரி கிண்டல் அடிச்சு படம் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் இருக்குதுல்ல. அந்த மாதிரி திரைப்படங்கள் என்னவா மாறும்னாக்கா ஒரு பிளவை ஏற்படுத்திடும். அது ஒரு பிளவை ஏற்படுத்திடும். நான் எப்படி வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய வருத்தங்கள் இருக்குது. ஜாதியால் நான் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஜாதியம் குறித்து எனக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு உரையாடல் இங்கே தேவைப்படுதுன்றதான் எனக்கு தோணுது. ஆனால் பேச முடியுமானா பேச முடியாது. ஏன்னா ஏன் பேச முடியாது அப்படின்னா இந்த உரையாடலை கேட்டுக்கிறதுக்கு ஒரு அமைப்போ ஒரு நபரோ இல்லை ஒரு சமூகமோ இங்கே இல்லை அப்படின்றது தான். அப்படி ஒரு வேளை எனக்கு தெரிஞ்ச ஒரு கலை வழியாக இதை பேசலாம் அப்படின்னாக்கா நான் முற்றிலும் புறக்கணிக்கப்படுறேன். இல்லை வந்து அது அந்த பிரதி வந்து எடுபடாமல் போகுது அது அப்படின்றது தான் இங்கே விஷயம். ஆனால் ஒரு பொலிட்டிக்கலாக அது எடுக்கணும்னா அது எங்கே உருவாகும்னா பொது சமூகத்தில் இருக்கிற ஜனநாயக சக்திகளின் வழியாக தான் அது மக்களை போய் சென்று அடையும். அப்போ பொது சமூகத்தில் இருக்கிற ஜனநாயக சக்திகளை வென்றெடுக்கிறதுக்கான மிகப்பெரிய வேலைகளை நாம் இங்கே செய்ய வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. அந்த மாதிரியான அமைப்புகளை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது அதன் மூலியமாக போகிறது தான். ஏன்னா இங்கே என்னவாயிடுச்சுனாக்கா ஒரு கட்டத்தில் ஜனநாயக சக்திகளை சமூக நீதிக்கான சக்திகளை உருவாக்குகின்ற வேலை என்னவாயிடுச்சுன்னா தேர்தலோடு முடிஞ்சிச்சுன்னு நம்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு அரசை உருவாக்குறணும், அப்புறம் அந்த அரசை பாதுகாக்கிறதுக்கான எல்லா விதமான ஜாதிய நடவடிக்கைகளையும் கையில் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மோசமான ஒரு நிலை உருவானதுக்கு அப்புறம் இங்கே சமூக நீதியும் சுயமரியாதை சாதி ஒழிப்பு ஜனநாயக சக்திக்கான உரையாடல் எல்லாமே தோற்று போச்சு, இல்லை தோற்கடிக்கப்பட்டாங்க அப்படின்றதான். எப்பொழுதும் எதிரிகள் எப்போ பலம் பெறாங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட இந்த உடலில் ஒரு நோய் உருவாகுது அப்படின்னாக்கா வெறும் அது வந்து இந்த உடல் திடகாத்திரமாக இருக்கிற வரைக்கும் அது நோய் உருவாகிறது இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ திடகாத்திரமாக எப்போ இல்லாத போதோ அப்போ நோய் வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்படிதான் ஒரு சமூக அமைப்பை நான் நம்புகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு திடகாத்திரமாக இருக்கிறீங்க அப்படின்றது இங்கே ரொம்ப முக்கியமானது. இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி இல்லைப்பா, அது நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உருவாகும் இங்கே. ஆனால் ஐடியாலஜிஸ்க்கான ஒரு பார்ட்டிங்க உருவாகணும், அப்படி உருவாகவில்லைங்க. அப்படி உருவாகின பார்ட்டிங்க வந்து ரொம்ப கம்மி. இந்திய அளவில் நம்ம கையில் இருக்கிறது ஒரு கருத்தியல் அமைப்பு வந்து எதுனாக்கா கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும்தான். அதுக்கப்புறம் சவுத் இந்தியாவில் வந்து நம்ம வந்து திராவிட கழகங்களை நம்ம சொல்லலாம். ஆனால் பிற்காலத்தில் இந்த அமைப்புகளுக்குள்ள யார் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா முதலாளிகள் வந்துட்டாங்க. மிகப்பெரிய ஒரு கருத்தியல் அமைப்புக்குள்ள முதலாளிகள் வந்துட்டாங்க. ஒரு முதலாளித்துவ அமைப்புகளில் ஒரு ஜனநாயக சக்தி போகவே முடியாது, அவங்க அனுமதிக்கவும் மாட்டாங்க உங்களை. ஆனால் ஒரு ஜனநாயக அமைப்புக்குள்ள ஒரு முதலாளி சக்தி வந்து எளிமையாக ஊடுருவ முடியுது இங்கே. அப்போ இதுதான் இங்கே பிரச்சனை. இதை எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்றதான் தோல்வி இங்கே தானே உருவாகுது நமக்கு அப்படின்றது தான். இது வெறும் திரைப்படம் சார்ந்த விஷயம் இல்லை. சினிமா எப்படி இருந்தால் நமக்கு என்ன? இப்போ நம்ம எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, வணிக விஷயங்கள், நம்ம அதை பற்றி பேசுறது இல்லை. அதே மாதிரி சினிமாவை நம்ம கடந்து போகலாம். ஆனால் சினிமா வெகுஜன மக்களை கட்டமைக்குது அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்மளுடைய உளவியலினுடைய போக்கி அது மாற்றுது. அப்படின்றனால தான் சினிமா பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்குது. சொல்லுங்க தோழர். தோழர் சொல்லிட்டேன்னா நீங்கள் கேட்டது பதில் சொல்லிட்டேன்னா இல்லை, இந்த போக்கு இப்படியே போனால் அது நீங்கள் சொல்கிற இடத்துக்கு தான் அது வந்து முடியும். ஏன்னா நம்ம சாதி ஒழிக்க போகிறோமா இல்லை வந்து அவர் செய்கிற அதே தவிர நாம் செய்ய போகிறோமா அப்படின்னா அதே தவிர நம்ம செஞ்சோம்னாக்கா அது ரீப்ளேஸ் தான். அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், அவ்வளோதான். ஒரு முதலாளி தொத்திட்டு இன்னொரு முதலாளி வந்துட்டாங்க, அவ்வளோதான். ஒரு மேடையில் ஒரு மைக் முன்னால் உட்காந்து பேசுகிற விஷயம் இல்லை இது. முதல்ல ஞாபகம் வச்சுங்க. சாதி எதிர்ப்பு படங்கள் எப்படி வரும் அப்படின்றத பற்றி உங்களுடைய அரசியல் தான் நீங்கள் முடிவெடுப்பீங்க இல்லையா? நீங்கள் என்ன அமைப்பில் இருக்கிறீங்க?
அமைப்பில் இல்லை தான் பிரச்சனை. ஏதாவது ஒரு அமைப்புக்கு முதல்ல வாங்க. ஏன் வரல இது வரைக்கும் நீங்கள் ஒரு அமைப்புக்கும்? ஏன் அமைப்புக்கு வர்றதுக்கும் சூழலுக்கு என்ன சம்பந்தம்? எங்கே இருப்பீங்க? எங்கே இருப்பீங்க? எங்கே இருப்பீங்க? வெளிநாட்டில் இருப்பீங்க. அங்கே அரசியல் தேவைப்படும். அரசியல் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் அரசியல் தேவைப்படும்ல. அங்கே தாங்க அரசியல் தேவைப்படும். ஏன் நீங்க தலித் சினிமான்னு ஒத்துக்கணும்னு விரும்புறீங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, யாரும் ஒரு தேர்ட் பர்சன் பேசுறதுக்கு நான் பதில் சொல்ல தயாரா இல்லைங்க. அது அவங்களுடைய கவலை, இல்லை அவங்களுடைய பொருளி, அதெல்லாம் நம்ம பேச வேணாம். நீங்கள் என்ன பேசுகிறீங்க? இங்கே நீங்கள் தானே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன, ஏன்னா நம்ம என்ன அரசியலாக நம்ம கட்டுன்னு இருக்கணுன்ற இடத்துல இருந்து தான் நம்ம ஒரு விஷயத்தை பேச முடியும். நம்ம எந்த அரசியலும் இல்லாமல் ஒரு அரசியலை புரிஞ்சுக்கிறதுன்றது இருக்குது இல்லையா, அது ரொம்ப சிரமம்னு சொல்கிறேன். ஏன்னா வெளிப்படையாக பேச வேண்டியது இருக்கும். இது ஏன் ஜாதி படம் இல்லைன்னு நான் சொல்ல வேண்டியது இருக்கும். சொல்லுவேங்க நான். ஆனால் அது என்னவா மாறும் அப்படின்றது ஒன்று இருக்கும்ல. அது என்னவானா, நான் பேசுகிற நல்ல விஷயத்துக்கு எதிராக போயிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு படம் வருது, அவர்களுடைய உரிமைகளுக்கு எதிராக. என்னவா கவனிக்கப்பட்டுச்சு? இல்லை, அந்த சைடில் சொல்லு. அடுத்து சொல்லு. யார் யாரும் பேசுங்க. நீங்கள் எதோ பேசுறீங்க, பேசுங்க சொல்லு. ஐயோ, இது பழைய விமர்சனங்க இது. இல்லை 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 நான் சொல்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்க. முதல்ல கம்யூனிசம்னு நான் ஒரு பிலாசபியை பற்றி பேசினுக்கிறேன். நீங்கள் அதாவது நான் ஒரு மிகப்பெரிய கணக்கை பற்றி பேசுகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஊரில் இருக்கிற ஒரு தப்பு பண்ண ஒரு கணக்கு வாத்தியாரை தந்து என்கிட்ட பேசுகிறீங்க. நான் கணக்கு பற்றி பேசுகிறேன். உங்களுக்கு மேக்ஸ் பற்றி பேசணுமா, கணக்கு வாத்தியாரை பற்றி பேசணுமா? அவ்வளோதான், மேக்ஸ் பற்றி பேசுகிறேன். கம்யூனிசம் தப்புன்னு சொல்லுங்க, நான் பேசுகிறேன். அதெல்லாம் அங்கெல்லாம் உருவாகலை. நீங்கள் வேறு இதுனா இது என்ன, இங்கே தான் இவரு பிறந்தாரு, இங்கே தான் அந்த கோயிலை கட்டணும் அப்படின்றது. கம்யூனிஸ்ட் சைனாவில் உருவாகலைங்க. அது கம்யூனிஸ்ட் சைனாவில் உருவாகலைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன கேள்வி கேட்டு நீங்கள் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க. நான் சொல்லிடுறேன், அப்படி விரும்புனீங்கன்னா தோற்று போகிறது நான் இல்லை, நீங்கள். ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு பதில் தெரியாமல் கூட இருக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? நான் ஒரு மருத்துவம்னு வச்சுங்களேன். உங்களுக்கு ஒரு வியாதி, உங்கள் வியாதிக்கு என்னால் என்னதோட சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த வியாதிக்கு என்னால் மருந்து தர முடியாமல் போயிடலாம். ஆனால் நீங்கள் நோயாளி என்றதை முதல்ல நீங்கள் மறக்க முடியாது. நான் மருத்துவம் இல்லைன்றது நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் நோயாளி ஆகி சாவ போகிறது நான் கிடையாது. கரெக்டா? இதானே உண்மை? அவன் பெரிய டாக்டர்லாம் கிடையாது. அவன் வாயை திறந்தால் போய் பேசுகிறான்டா, அவன் அப்படி போயிடலாம். நான் அப்படியே என்னோட டாக்டராக கூட இருப்பேன். ஆனால் உனக்கு ஒரு நோய் இருக்குது மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது மனநோயா, இது உடல் சார்ந்த நோயா, அது எனக்கு தெரியாது. இந்தியாவில் நிறைய மனநோய் இருக்குது. என்ன, அதான் பிரச்சனை. அதுக்கு கம்யூனிஸ்ட் தான் மாத்துறேன். அது நான் சொன்னால் நீங்கள் கேட்டுக்க மாட்டேன். நான் கம்யூனிஸ்ட் எங்கெங்கே தோற்று போச்சுன்னா உண்மை, அதுதான் உண்மை. அதாவது நீங்கள் சொல்கிறது உண்மைனாக்கா நீங்கள் மருத்துவமனைக்கு போக முடியாது. ஏன்னா டெய்லி 4 பேர் மருத்துவமனையில் செத்து தானே இருக்கிறான். அப்புறம் ஏன் போனீங்க ஹாஸ்பிட்டலுக்கு?
அப்போ இதே மாதிரி சைனாவுக்கு போகலாம், ஏன் போக மாட்டேறீங்க? அங்கே மட்டும் சைனாவுக்கு போகிறதுக்கு மட்டும் அது தப்பு. அப்போ போங்க. சரி சரி சரி, வேற நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு என்ன சொல்கிறேன், ரொம்ப செறிவாக பேசலாம் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை பரவாயில்ல, நல்லா தான். மைக் கொடுத்துடலாமா? இருக்கா? இந்த இந்த உரையாடலுக்கும் இந்த கேள்விக்கும் சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது வந்து இங்கே பாருங்களேன், என்னை வந்து ஒருத்தர் அடிக்கிறாரு, உடம்புல ஒரு காயம் ஏற்படுது. இன்னொருத்தர் அடிக்கிறாரு, காயம் ஏற்படுது. இன்னொருத்தர் அடிக்கிறாரு, காயம் ஏற்படுது. எல்லாருக்கும் அந்த காயம் இருக்குது. இந்த காயம் உள்ளவங்களாம் ஒன்று சேர்ந்தான். இந்த காயம் உள்ளவங்களாம் ஒன்று சேர்றான். ஏன்னா இந்த காயத்துக்கு எதிராக ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் அவன் கட்டமைக்கிறான். இதுதான் வந்து தலித் ஐடென்டிட்டின்னு வச்சிங்களேன். அப்போது ஒரு கட்டத்தில் ஒரு சமூக நீதியை பற்றி பேசுகின்ற ஒரு அமைப்பு உருவாகுது. சாதி மறுப்பு, மத எதிர்ப்பு, ஒடுக்குமுறைக்கு எதிராகலாம். அப்போ அது என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த மாதிரி ஐடென்டிட்டியான பர்சன்ஸ்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அவங்கள பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு திட்டங்களை உருவாக்குது இல்லையா? இந்த திட்டங்களை ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. என்னென்னா, சாதி அற்ற இப்போது ஒரு சர்டிஃபிகேட்டில் சாதி இல்லைன்னு ஆக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் மறந்துடுவீங்களா ஜாதியை? இப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு நைட்டு வந்து தமிழ்நாடு சொல்லிடுச்சு, எல்லா டிசியில் இருக்கிற ஜாதியும் அழிச்சிட்டோம்பா அப்படின்னு சொல்லிடுச்சு. டிசி கண்டுபிடிச்ச போதுக்கு தான், இப்போ ஸ்கூல் டிசி தான் நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா? ஸ்கூல் டிசி இல்லாத போது ஜாதி இருந்தால் இல்லையா? ஸ்கூல் டிசி இல்லாத போது ஒரு 30-40 வருஷமாக தான் ஸ்கூல் சர்டிஃபிகேட் சான்றிதழ் கிழிங்கெல்லாம் சொல்கிறீங்க. இருங்க, சான்றிதழ் இல்லாத போது ஜாதி இருந்தால் இல்லையா? எதில் வச்சுருந்தீங்க அப்போது? இல்லை, எதில் வச்சுருந்தீங்க ஜாதியை? அப்போ அதை ஒழிங்கன்னு அதுதான் தோழர். பண்பாடுன்றது தனியாக ஒன்று இருக்குது. அது நீ தானே, அது பண்பாடுன்றது நீ தானே. உன் பேர் என்ன? தமிழரசன் தானே அது. நீங்கள் ரொம்ப ஒரு தனிநபரை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. ஐயா நான் இருங்க இந்த விஷயம் உட்காருங்க. நீங்கள் தனிநபரை பேசுகிறீங்க, அது நம்ம வெளியே பேசலாம். நான் உங்ககிட்ட ஒரு நைட்டு 12-1 மணி வரைக்கும் கூட பேசிட்டு போகிறேன். இது வேறுங்க. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தான் தெரியல. நீங்கள் உட்காருங்க, நான் பேசுகிறேன். தயவுசெய்து பேசுகிறேன். நம்ம போகும்போது பேசிட்டு போகலாம். சரி சார். இல்லை இது ரொம்ப இல்லை தோழர். இல்லை அது அப்படி கிடையாது தோழர். ரொம்ப சைல்டான கொஸ்டின்ஸ். அதாவது என்னன்னா, சாதி ஒழிப்பை வந்து இப்போ முன்னெடுக்கிறதுக்கும் சான்றிதழ்களில் வந்து ஜாதி இல்லாமல் இருக்கிறதுக்கும் தொடர்பு படுத்தி பார்க்கறது இருக்குது இல்லை? இது வந்து தப்புன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஸ்கூலில் சாதி கேட்கறதுக்கான சான்றிதழ்களை சாதி உருவாக்குறதுக்கான காரணம் என்னன்னாக்கா, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம், ஒரு பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மிகவும் அழுத்தப்பட்ட ஒரு சமூகம், பொருளாதார ரீதியாகவும் சமூகத்தில் அதிகாரத்தில் முன்னேறதுக்காக அவர்களுக்கு வந்து ஒரு அரசு ஒரு ஸ்பெஷலாக அவங்கள வந்து கவனிக்க வேண்டும் என்பதுக்காக உருவாக்கப்பட்டது. ஜாதி கேட்கறதோட நோக்கமே அதுதான். இது என்னடா நம்ம அப்புறம் பேசுறேன் தோழர். உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேன் தோழர். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். தயவுசெய்து பேசுறேன். கண்டிப்பா பேசிட்டு போறேன். அது சொல்லிட்டேன், நீங்க கேட்டுக்க மாட்டேங்கிறீங்க. இல்லைங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை. நானும் சொல்லுங்க, நீங்க உட்காருங்க, நம்ம பேசலாம்.
ஏங்க இப்போ இல்லை ஏங்க சான்றிதழில் பேர் எடுக்கிறதுனால சமமாவாதுங்க. நீங்கள் அதை நம்ம தனியாக பேசலாம், உட்காருங்க ப்ளீஸ். அப்புறம் சரி, அது பேசுவோம், அது நம்ம பேசுவோம். இல்லை, சாதி ஒழிப்புன்றது ஒரு ஜனநாயக நடவடிக்கை. சொல்லுங்க. சொல்லுங்க. ஒர்க் அவுட் ஆகுது. உன்னை வந்து 6 மணிக்கு நீ வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிற, கேண்டீனில் வேலை செஞ்சுன்னு இருக்கிற, இல்லை இன்னும் 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு போகிற, ரைஸ் மில்லுன்னு சொல்கிறான் ஒருத்தன். கேண்டீனில் வேலை செஞ்சுருக்கிற, ரைஸ் மில்லில் வேலை செஞ்சுருக்கிற. அப்போ அங்கே உனக்கு வந்து வீட்டில் பசங்க ஸ்கூல்கள்லேருந்து வந்துட்டு இருக்கோம், அதுங்களுக்கு சாப்பாடு செய்யணும். என்ன சீக்கிரம் இது வேறு வீட்டில் வேறு நொய் இல்லை, இவன் வேலை செஞ்சு போகும்போது நொய் தருவானா தரமாட்டானா தெரில அப்படின்னு நினச்சின்னு ஒரு பெண்ணுக்கு ஹியூமர் என்ன பண்ணும்? ஏன் கிண்டல் பண்ணுறீங்க? அது கிண்டல் பண்ணுறது தவறுன்ற நான். அந்த கிண்டல்லாம் ஒன்றா? ஏங்க ஒன்று நடந்ததை கேளுங்க, இல்லைன்னா யூகமாக நீ கேட்குற யூகத்துக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுங்க. சமீப காலமாக தலித் கருத்து, அதாவது இந்த சாதி ஒழிப்பு திரைப்படங்கள்னாலும் சாதி ஒழிப்புக்கு எதிரான கருத்தில் கொண்ட சில திரைப்படம் தொடர்ந்து பொது சமூகத்தின் ஆதரவோட அது பொருளாதார ரீதியாகவோ இல்லை கருத்து ரீதியாக வெற்றி பெற்று வருது. இது வந்து எப்படி பார்க்குறீங்க? இப்போ பொது சமூகம் வந்து அதோட பாதியை மாற்றிங்க இருக்கா, அதனால இது ஏற்றுக்குதா, வர தலைமுறை வந்து இந்த மாற்றம் கருத்தில் உருவாக தொடங்கிடுச்சா? ஒரு பக்கம் வந்து இதுவும் வெற்றி பெறுது, மறுபக்கம் வந்து சாதி ஆதரிக்கப்படல ஒரு குறிப்பிட்ட சமூகம் மக்களும் வந்து அதை ஆதரித்து பேசுகிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து மக்கள் வந்து அவங்களுடைய இயல்பில் இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த கருத்தும் கிடையாது, புரியுதா? ஆனால் அவங்களுக்கு ஒரு கருத்தை உருவாக்குறது யார் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான நபர்கள் தான், மக்களை பிளவுபடுத்துகிற நபர்கள் தான். ஆரம்ப காலங்களில் மக்கள் வந்து தன் உழைப்பை தவிர வேறு எதையும் நம்பி வாழலை இல்லையா? அவங்களுடைய பிரச்சனைகளே வேறு. அவங்கக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் பேசுறது யாரான ரிலிஜன்ஸ் தான். அவன் தான் மதத்தின் வழியாக, கடவுளின் வழியாக அவங்கக்கிட்ட பேசுகிறான். நீ யார் என்ன கும்பிட்டுக்கோ, என்னென்ன பண்ணிக்கோ, ஆனால் மதம் சொல்கிறது கேள். நீ என்ன ட்ரெஸ் பண்ணணும், என்ன சாப்பிட்ணும், எந்த நிலத்தில் வாழணும், யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது, யாரை நீ வந்து துன்புறுத்தலாம், யாரை நீ துன்புறுத்தக்கூடாது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரிலிஜன் வழியாக தான் இந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம். ஃபஸ்ட் டைம் புத்தர் தான் வந்து இதை சொன்னவன் ஞானி என்பதற்காகவோ அவன் வந்து ஒரு பெரிய ஆள்ன்றதுக்காகலாம் நீ கேட்காத, உன்னுடைய பகுத்தறிவை கொண்டு நீ யோசி அப்படின்னு சொல்கிறது வந்து புத்தர் தான். அப்போ மொதல் இந்த சமூகத்துக்கிட்ட வந்து ஒரு டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் பேசுறது யாருன்னாக்கா புத்தர் தான், வேறு யாரும் கிடையாது. புத்தருக்கு அப்புறம் வெறும் இந்த மனிதர்கள் வந்து அவங்களுடைய உழைப்பின் வழியாக எப்படி சுரண்டப்படுகிறார்களோ அந்த உழைப்பை வந்து அவர்களுடைய மிகப்பெரிய சொத்தாக அது மாறும்போது எப்படி வந்து இவர்கள் ஒடுக்கப்படுறாங்கன்னா, எப்படி அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க, அவங்க திரும்பி கேட்கும்பொழுது அது எப்படி ஒரு அரசாக உருவாகுது, எப்படி நீதிமன்றம் உருவாகுது, எப்படி காவல்துறையை உருவாகுது, எப்படி வந்து உரிமையற்றவர்களாக இருக்கிறாங்கன்றதை பற்றியெல்லாம் மிகப்பெரிய பேசின நபர்கள் யாருன்னா மார்க்ஸ். அப்போது ஒரு எக்கனாமிக் பாலிட்டிக்ஸ், ஒரு சோஷியல் எக்கனாமிக் பாலிட்டிக்ஸ் பேசுறது மார்க்ஸ். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாமே பேச ஆரம்பிக்கிறோம் நம்ம இதெல்லாமே இல்லையா? அப்போ என்னென்னா வெறும் மதத்தின் வழியாக மட்டும் பேசப்பட்ட ஒரு சமூகத்தை வளர்க்கிறதுக்கு திரும்ப திரும்ப ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு.
அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, நீ மாட்டுக்கறி சாப்பிடாத, கோயிலுக்குள்ளே வராதன்றதெல்லாம் சொல்கிறதுலாம் தான். அப்போது மத ரீதியாக ஒரு உரையாடலை நிகழ்த்துவதற்கான ஒரு வேலை இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து, இல்லையா? உங்களுடைய சாதி ஒழிப்பு அரசியலில் இந்த சிஸ்டத்துக்கு எதிராக வேலை செய்கிறீங்களா இல்லைன்றது தான் இங்கே முக்கியம். நீங்கள் வெறும் வந்து சின்ன சின்ன உரையாடல்கள், சின்ன சின்ன வார்த்தைகள், பின்னால் வைக்கிற ஃபோட்டோஸு, இது எல்லாம் எடுத்துக்கின்னு வந்து நீங்கள் ஜாதி ஒழிப்பு படம் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னாக்கா நான் என்ன பண்ண முடியும்? வெறும் கான்வர்சேஷன் இல்லைங்க, வெறும் கான்வர்சேஷன் கிடையாது, அது ஒரு லைஃபாக இருக்கணுன்ற, அதுக்குள்ளே வந்து ஒரு ஃபிலாசபி இருக்கணும்னு சொல்கிறோம். நம்ம வெறும் உரையாடல்கள் ஒரு எதிர்ப்பை உருவாக்காது, ஒரு உரையாடல்கள் விமர்சனமாக மாறாது, ஒரு உரையாடல்கள் என்னவா இருக்குது அப்படின்றது தான். அப்போ அது ஒரு பிஸ்னஸ், ஒரு மெட்டீரியல், அது ஒரு பிஸ்னஸ் மெட்டீரியல், அவ்வளோதான். உண்மையாகவே எனக்கு இருக்கலாம், சாதி எதிர்க்கணும்னு நினைக்கலாம், எனக்கு சொல்ல தெரியாமல் இருக்கலாம். உனக்கு சொல்ல தெரியலன்றதுக்காகவே நான் வந்து அதை கொண்டாட முடியாது. எனக்கு உலக சினிமாலாம் பார்க்கல தோழர், நான் தமிழ் மட்டும் தான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதனா பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த சினிமாவை பொதுவாக நம்ம பேசுகிறோம்ல, அதில் விட்னஸ் படம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்ததா நான் பார்க்குறேன். ஏன்னா பொதுவாக இந்த ஜாதி எதிர்க்கிற முடிவாங்க எல்லாருக்கும் இருக்கட்டும். அப்படியா? சாரி இப்படி வந்துருங்க. இல்லைங்க, அந்த இயக்குனர் ஒரு அந்த அந்த கிளைமேக்ஸ் பண்ணியிருப்பார், அப்படி ஜட்மெண்ட் பண்ண முடியுமா? அப்புறம் ஏன்னா அப்போ அது ரியல் இல்லை, அவருடைய விருப்பம் அது. ஒரு அரசும் ஸ்டேட்டும் எப்படி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும், யாரோட மனசாட்சியா இருந்துட்டு அந்த ஜட்மெண்ட் இல்லை, அதுதானங்க உண்மை, அதுதானே உண்மை. இல்லை, எது உண்மையோ அதை இன்னும் ஸ்ட்ராங்காக தோல் இருக்கிறது தான் உங்கள் வேலையை ஒழிய, அதை திரும்பவும் நீங்கள் வந்து அதை அப்ஸ்ட்ராக்டாக மாற்றுறது இருக்குது இல்லையா, அது எப்பயுமே தவறு. அப்போ உங்களாலே வந்து இவன் தான் குற்றவாளின்னு உங்களால் கை நீட்டி சொல்ல முடியல இல்லையா? இப்போது நான் வந்து ஒரு அரசு துறை சார்ந்த ஒரு நபராக இருக்கிறேன், ஒரு அதிகாரியாக இருக்கிறேன். ஆனால் நான் என்னவாக இருக்கிறேன்னா, இந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு முதலாளியினுடைய பேச்சை கேட்குறவனா இருக்கிறேன்னா, நான் முதலாளி பேச்சை கேட்குறேன்றது அடையாளப்படுத்துறது உங்கள் வேலையா, இல்லை அவரே வந்து இப்படி தான் இருப்பார் அப்படின்றது சொல்கிறது வேலையா? ஏன்னா ஒரு அரசுக்கும் இங்கே இருக்கிற முதலாளிகளுக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்றதை பற்றி பேசுகிறது தான் நம்மளுடைய வேலை. ஏன்னா ஒரு அரசு என்பது யாரால் உருவாக்கப்படுதுன்னா முதலாளிகளால் உருவாக்கப்படுது. உலகம் முழுவதும், அதுவும் குறிப்பாக 3ஆம் உலக நாடுகளில் ஒரு அரசு உருவாகுது அப்படின்னா அது முதலாளிகளால் உருவாகுது. ஒரு தேதி அறிவிக்கப்படுதுன்னா அந்த தேர்தலில் எவ்வளோ செலவு செய்யப்படுறாங்க, யார் ஜெயிக்கணும், யார் ஜெயிக்கக்கூடாது, எந்தெந்த மாநிலங்களில் யார் ஜெயிக்கணும், எவ்வளோ மெஜாரிட்டியோட ஜெயிக்கணுன்றதெல்லாம் முடிவு செய்கிறது யார் நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த அரசியல் கட்சிகளா? கிடையாது, முதலாளிகள் ஒரு இடத்துல இந்தியா முழுதும் ஒரு 13 முதலாளிகள் இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக ஒரு 3 முதலாளிகள் இந்தியா முழுதும் இல்லை, உலகம் முழுதும் சர்வதேச முதலாளிகளோட மிகப்பெரிய வணிக தொடர்புகள் உள்ளவங்க இருக்காங்க. அவன் அங்கேருந்து இவங்களை வந்து ஆப்ரேட் பண்ணுறான். எனக்கு வந்து இந்த குறிப்பிட்ட இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான கனிம வளங்கள் எனக்கு தேவைப்படுது, ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்துச்சுன்னா, இந்த எம்எல்ஏ வந்தால், இல்லை இந்த எம்பி வந்தால், இல்லை இந்த கட்சி வந்தால் எனக்கு வந்து பெரிய தொந்தரவாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், யார் வெற்றி பெற வைக்கலான்றது ஒரு பெரிய டிஸ்கஷன் முடிஞ்சதுக்காக தான் தேர்தல் அறிவிக்கப்படுது. இதில் என்ன புதுசு இருக்குதுன்ற நான் அது உங்களுக்கு அது தவறு. சொல்லுங்க, ஏன் ஒரு சைலண்ட் இருக்குது? ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? உதாரணம் எனக்கு இல்லைன்றதுனால தான் சொல்றேன். என்ன ஒரு ரூமில் கதவு சாத்திட்டு இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா என்னால் முடியாது. அதாவது எவ்வளோ காசு வச்சுருக்கிறேன்னு கேட்குறீங்க, பாக்கெட்டில் 10 ரூபா கூட இல்லைப்பான்றேன். அது எப்படி இல்லைன்னு நீ சொல்லுவேன்? எப்படி இல்லைன்னு சொல்லுவேன்னு அச்சாக்க நான் என்ன பண்ண முடியும்? பின்ன அப்படி ஒன்றும் இல்லை, நான் பார்க்கலன்னு நான் சொல்கிறேன். என்ன
இப்போ ஒரு தோழர் ஒரு கதை சொன்னார்னா அவர் சொல்கிறாருன்னா அவருக்கு பதில் சொல்கிறேன், அது கரெக்டு இல்லையா? நீங்கள் இதுதான் சரின்னு ஸ்தூலமாக பேசுறீங்கன்னு நம்ம மறுக்கலாம். நமக்கு வேலை வந்து இதை மறுக்கிறது அந்த நபர் முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம், உரையாட வந்திருக்கிறோம், விவாதிக்க வந்திருக்கிறோம். 3 இருக்குது இதுக்குள்ள இல்லையா? இந்த 3க்குள்ள தனியாக ஒரு விவாதங்கள் உருவாகி அதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம பேசுகிறதே நமக்கு எதிராக மாற்றிடக்கூடாது அப்படின்றதுல நான் உறுதியாக இருப்பேன், ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல பொது இடங்களில் என்ன பேசணுன்றது ஒன்று இருக்குதுங்க என்ன, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, புரியுதா? நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா திரைப்படங்களில் இப்படி நடந்துருக்குதா அப்படின்னு இல்லை. இப்போது கொரோனா காலங்களில் மருத்துவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மக்கள்கிட்ட வந்து இரக்கத்தோடு நடந்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால் என்ன பதில் சொல்லுவீங்க? நடந்துக்கலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கொரோனா காலங்களில் மருத்துவமனைகளில் எவ்வளோ காசம், அதாவது ஒரு பேரிடர் காலங்களில் ஒரு மனிதன் வந்து எப்படினாலும் செத்துருவான், ரொம்ப துரித காலத்தில் அவனை பாதுகாக்கணும் என்ற இடத்துல ஒரு அரசோ இல்லை மருத்துவர்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா அது ஒரு சேவையோட தொடர்புடையது. மருத்துவர்களால் மட்டும்தான் ஒரு நோயாளி பாதுகாக்க முடியும். ஆனால் அங்கே என்ன பேசப்பட்டது, மருத்துவமனைகளுக்குள்ள என்ன பேசப்பட்டுச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட கொரோனா காலங்களில் பாதிக்கப்பட்டவங்கள கூப்பிட்டு கேட்டு பாருங்க. நான் எதுவும் சொல்ல விரும்பலை. நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா எந்த மருத்துவமனைன்னு சொல்லுங்க, எந்த டாக்டர் பேர் சொல்லுங்கன்றீங்க. உங்களுக்கு புரியுதா புரியலையா? நீங்கள் அந்த கொரோனாவனுடைய அந்த பேரிடரை தாண்டி தானே வந்தீங்க. என்ன நடந்துச்சு? குறைஞ்சபட்சம் ஒரு கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை லட்சம் செலவு பண்ணாருங்க சொல்லுங்க பார்க்கலாம். லட்சமாக செலவு பண்ணியிருக்கிறாங்க. லட்சமாக செலவு பண்ற நீங்கள் அதாவது எல்லாருமே வெளியே நடமாட முடியும், நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்ற காலத்தில் குடும்பத்தில் ஒருத்தர் நோயாளி ஆயிட்டாலே சிரமம். ஆனால் இது அப்படி இல்லை. கொரோனா அப்படின்னு வந்துட்டு வந்து ஃபஸ்ட்டு அவங்க கைவிடப்பட்டுருவாங்க. 2வது எல்லாராலையும் குடும்பத்துக்குள்ளேயே கைவிடப்படுவாங்க, சமூகத்தால் கைவிடப்படுவாங்க. அங்கே நின்னது நம்மளுக்கு யாருன்னா அந்த செவிலியர்கள். அதுக்கப்புறம் யார் வந்து நின்னாங்க சொல்லுங்க? யார் நின்னாங்க உங்க கூட? தூய்மை பணியாளர்களோட ரோல் பெரிய ரோல். அவங்களாம் வந்து நின்னாங்க, அவங்களாம் புரியுதா? அதுக்கப்புறம் போலீஸ், இது எல்லாமே நின்னுது. ஆனால் யார் பாதுகாக்கணுமோ அவங்க நிற்கல. எப்படிங்க லட்சம் செலவு பண்ண முடியும்? உனக்கு கொரோனாவா வந்து படு, நல்ல ஐடியா, வீட்டுக்கு போ, இருந்தால் காசு கொடு, இல்லைன்னா விட்டு அப்படின்னு ஒரு குரல் எங்கேயாவது கேட்டுச்சா உங்களுக்கு? கேட்டுச்சா? அப்படி கேட்கவே இல்லையே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த மருத்துவமனை சொல்லுன்னு என்ன கேட்குறீங்க? நான் எப்படி சொல்கிறது? அப்படியே கேட்குறீங்க. எந்த திரைப்படம்? நம்ம வந்து ஒரு தத்துவத்தை பற்றி பேச வந்திருக்கிறோங்க, ஒரு அரசியல் பேச வந்திருக்கிறோம். நம்ம எவ்வளோ குறைவாக இருக்கிறோமோ அவ்வளோ எதிரிக்கு வந்து பலமாகும். எதிரிக்கு எப்பொழுதும் பலம் கிடையாது. எதிரி உலகம் முழுவதும் எதிரிகள் எப்பொழுதும் பலமற்றவர்கள், வலுவில்லாதவர்கள். எப்போ அவங்க வலுப்படுறாங்கனாக்கா அவர்களை எதிர்க்கிறவர்கள் எவ்வளோ பலகீனமாக இருக்கிறாங்களோ அது எதிரியுடைய வலுவாக இருக்கிறதால தான். அடுத்த தொடர். ஆமாம், அந்த பக்கத்தில் என்ன ஸ்டேட்மெண்ட் மயக்க அஞ்சு வந்துட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? மயக்க அஞ்சு வந்துட்டீங்க. இப்போ மயக்கம் வந்துடுச்சு, உங்களுக்கு என்ன பண்ணணும்? உங்களை யார் காப்பாற்றணும்? இப்போ உங்களை அப்போ அவன் தானே முடிவு பண்ணுவான். என்ன சொல்ற? இந்த அம்மா மயக்கம் வந்துட்டாங்க, யார் முடிவு பண்ணுவாங்க? இந்த அம்மா முடிவு பண்ணுவாங்களா, நம்ம முடிவு பண்ணுமா? அப்புறம் இல்லை எனக்கு ஒரு கருத்து இருக்குது அப்படின்னு நீ சொல்லிட்டு மயக்கத்தில் அப்பப்போ எடுத்து வந்து எனக்கு ஒரு கருத்து இருக்குதுன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னு?
அது சொன்னால் கோழி பிடிச்சி அமுக்கிற மாதிரி அமுக்கிறார் அவர் அப்படின்றாங்க. என்ன அப்படி கிடையாதுங்க. இந்த சமூகமே ஒரு பெரிய மயக்க நிலையில் இருக்குது. மோசமான ஒரு ஒரு அடி வாங்கி உழுந்து போய் கிடக்குது. அப்போ ஒரு தத்துவம் வந்து உங்களுக்கு வந்துன்னா நீங்கள் அதை பரிசீலனை பண்ணுங்கள். மார்க்சியத்தை படிக்காமே நீங்கள் வந்து நான் வந்து எனக்கு ஒரு இது இருக்கும் உனக்கு அப்படி கிடையாது. அப்படி தேர்ந்தெடுக்க முடியாது இந்த உலகத்தில் எதையும். நீங்கள் அதை வாசிங்க, அதை வாசிச்சுட்டு பேசுங்க ப்ளீஸ். என்ன படிச்சீங்க? ஐயோ ஐயோ சொல்லுங்கண்ணா. அண்ணா சூப்பர். ஆமாண்ணா 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 ஆமாண்ணா. சரி, அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம். நம்ம பேசுவோம். இல்லை இல்லை இது அதானே அது என்னன்னா ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலைண்ணே. அது ஒரு சமூகத்தை ஒரு அரசு வந்து வழி நடத்தணுமா வழி நடத்தக்கூடாதா? இருங்க நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த வேலையை தான் நான் டெய்லி செஞ்சுன்னு இருக்கிறேன். இப்போ ஒரு சமூகத்தை ஒரு அரசு வழி நடத்தணுமா வேணாவா? அதனுடைய பிற்போக்கு மனநிலையிலிருந்து வழி நடத்தணும். ஏன்னா நான் வந்து தமிழ்நாட்டில் இருந்து பேசுகிறேன். இருங்க அண்ணா, நீங்கள் என்ன அண்ணா நீங்கள் என்ன கட்சி? யார் கூட்டு போட்டீங்க லாஸ்டா? யாருக்கு போட்டீங்க? நீங்கள் யாரு கூட்டு போட்டீங்க? திமுகவுக்கா? உட்காருங்க உட்காருங்க. இப்போ நான் சொல்கிறேன், கேவி குப்பம் யார் இருக்குதாங்க? கேவி குப்பத்தில் யார் இருக்கிறது? நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அரசியல் வந்து இதை வந்து என்ன பண்ணணும், ரெண்டாக இருக்குது. திமுக ஒரு பக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் அரசியலை கொண்ட கட்சி, இன்னொரு பக்கம் இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு அதிகாரம் வாய்ந்த ஒரு கட்சி. அப்போ என்ன பண்ணனா மக்கள் அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசி உருவாச்சுல்ல, அது அரசாங்கம் வரும்போது என்ன பண்ணியிருக்கணும், அந்த இளைஞர்கள்கிட்ட என்ன பண்ணியிருக்கணும், கொண்டு போய் சேர்த்துருக்கணும். கொண்டு போய் சேர்த்தாங்களா? அப்படியே ஓட்டு போட்டீங்க. ஏங்க உங்களுக்கு சுகரு, டேப்லெட் சாப்பிட்றீங்க, டேப்லெட் சாப்பிட்டாக்கா திரும்ப மயக்கடிச்சு உண்டுட்டீங்க. கேட்டாக்கா பின்ன மாத்திரை வந்து இப்படி தான், அந்த கடையை வந்து ஏமாத்துற கடை, அதுக்கிட்ட நான் எதிர்பார்க்க முடியாதுன்னா திரும்ப நீ மயக்கடிச்சு விடு. ரமேஷ் சொல்றார், பேசுறது கேளுங்க. நாங்கள் எதுக்கு மீட்டிங் போட்டுக்கிறோம், நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. கூட இவரா ஒயிட் ஷர்ட்டு, நீங்கள் வாங்க முன்னால் வாங்க, யூடியூப்பில் மட்டும் பேசுறது. நீங்கள் வாங்க தோழர், வாங்க. எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க தோழர். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக அது தேவைதான். நம்ம என்ன பேசுகிறோம்னா அந்த போதாமை இருக்குதா இல்லையான்ற இடத்துல அது இல்லைன்னு பேசுகிறோம். ஆனால் அது தேவைதானா? தேவைதான். ஏன்னா ஒரு விஷயம் வந்து முழுமையாக அது வந்து வரணும் அப்படின்றது வந்து எதிர்பார்க்க முடியாது. இப்போ தோழர் ஒன்று சொன்னார் இல்லையா, அது அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஏதோ ஒரு விதத்தில் இங்கே இருக்கிற இந்த சிஸ்டத்தில் இருக்கிற தவறுகளை வந்து நமக்கு தெரிஞ்ச அளவில் இருந்து ஒரு கலைஞன் வந்து வெளிப்படுத்துகிறான். அந்த அடிப்படையில் அது ஓகே. ஆனால் இங்கே என்னவா நம்பிக்கை என்னவா மாறுதுறானாக்கா, இதுதான் பூரணமானது அப்படின்னு ஒரு நம்பிக்கை உருவாயிடுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதை சொல்கிறான்ல, நீ அப்படியே சாப்பிடு, அப்படியே வளர்ந்துருவ, 6 வாரத்தில் நீ வெள்ளையாயிடுவ அப்படின்றது இல்லை. அந்த மாதிரி போய் முடிஞ்சிடுதுன்ற நான் 6 வாரத்தில் வெள்ளையாக முடியாதுல்ல. அதுதாங்க நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பேசுறது வந்து
6 வாரத்துக்கு 6 வாரத்தில் வெள்ளையாடுவோம், இதை சாப்பிட்டா வந்து நம்ம வந்து 6 அடிப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பானம் ஊட்டச்சத்து பானங்கள். அதுக்கு எதிராக அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை உருவாக்கி நம்ம கொண்டாடிறது இருக்குதுல்ல, அதை பற்றி பேசுகிறோம் நம்ம. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்குதுல்ல. இப்போது ஒரு தத்துவத்தை நான் பேசுகிறேன்னா, இங்கே சமூகத்தில் வந்து தத்துவம் வலுப்பெறணுமா, பேசணும் வலுப்பெறணுமா? தத்துவம் தான் வலுப்பெறணும். அதை தான் நான் பேசுகிறேன். நீங்கள் ஒன்று பேசிட்டீங்கன்னாக்கா அந்த தத்துவம் தான் அந்த சமூகத்தில் வலுப்பெற்றிருக்கணும். ஏன்னா பிற்காலத்தில் பேசினவன் வந்து அவனுக்கு ஏற்பட்ட புகழ், அவனுக்கு கிடைத்த பணம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு திரும்ப இந்த சமூகத்தை வந்து சுரண்ட இன்னொரு நபரோட மாறலாம். இல்லை நான் சொன்னது தப்புன்னு கூட வாபஸ் பெறலாம். ஆனால் வாபஸ் பெற்றல என்ன ஆகுது? தத்துவம் நிற்கும் இல்லையா? அப்போ இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்னா, தத்துவத்தை வலுப்பெறவு செய்வதற்காக இங்கே என்ன வேலை நடந்திருக்குதுன்னா அப்படி ஒரு வேலை நடக்கலை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தத்துவத்தையும் அந்த தத்துவம் பற்றி பேசின நம்மளோட மூதாதையர்களையும் ஒரு சாட்சி பொருளாக வச்சுக்கிறாங்க. பின்னால் புகைப்படம் வைக்கிறது, சட்டை போட்டுக்கிறது, என்ன அந்த அவருடைய பேரையை வந்து கேரக்டர்ஸ் நேமாக மாற்றுறது, இதெல்லாம் வந்து அப்படி கிடையாது. ஏன் முன்சாமின்ற புரட்சி பண்ண மாட்டேன்னா? லெனின்னு பேர் இருந்தால் தான் புரட்சி பண்ணுவார் அவரு? சொல்லுங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நம்மளே நம்ம வந்து ஒரு பொய்யா ஒரு ஐடென்டி பண்ணிக்கிறது இல்லை. அனைத்து சாதியம் அர்ச்சகராகிறதுன்றது மறுக்கப்பட்ட இடத்தில் நம்ம போராடுற ஒரு உரிமைக்கான விஷயமே ஒழிய அர்ச்சகராகிறேன்றது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. அர்ச்சகராகிறதா நம்ம ஏன் இருக்கணும்? பிஜேபிக்கு போயிடலாமே. அது வாழ்வு உரிமை கிடையாது. அது ஒரு கருத்தியல் உரிமை, ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்படுறது. கோயில் எனக்கு சாமி கும்பிட்ற பழக்கம் கிடையாது, ஆனால் நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ற நோக்கம் இருக்குது இல்லை. அதுக்கே அதான பெரியார் பேசுறாரு. அதான் சொல்றேன், இது நம்ம எதுவும் புதுசாக பேச போகிறதில்ல. முதலாளித்துவத்தை வீழ்த்துவது எப்படின்னு ஒரு புத்தகம் போட்டு அது அதிகமாக விற்கணும்னா அது முதலாளிகளை விற்பார்கள் அப்படின்றார் மார்க்ஸ். இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு ஒரு பெரிய பதில் வேணும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது அவங்க எதனாலும் விற்பாங்க, அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை லாபம் மட்டும்தான். எந்த மாற்றத்தை? இப்போது நேற்று வரைக்கும் நீ என்ன அடிச்சுட்டு நேற்று வரைக்கும் என்ன நீ அடிச்சுட்டு இருந்தேன், இப்போ நான் உன்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், வரவேற்பீங்களா? நான் அது மறுக்கலைங்க. எங்க நான் சொல்லாததெல்லாம் நீங்கள் அவர் ஒன்று கேட்டார், அது நான் பதில் சொல்கிறேங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோயிலுக்குள்ளே போகிறதுன்றது சரியானு கேட்குறாரு. அது ஒரு அந்த ஸ்ட்ரகிள் வந்து ஒரு கருத்துரிமை போராட்டம் அவ்வளோதான். ஆனால் என்னுடைய வாழ்வுரிமை கிடையாது. என்னுடைய இது வேற, அது வேற. நான் அதை சொல்லி அதாவது வந்து அந்த படங்கள் ரொம்ப முக்கியமான படங்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம். சமீபத்தில் வந்த படங்கள் இருக்குது இல்லையா, ஜமா, லப்பர் பந்து, மெய்யழகன், இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்ம பேசாமல் இல்லை. இப்போ லாஸ்ட்டாக வந்து பராரி எத்தனை பேர் பார்த்தீங்கங்க? பராரி படம், இந்த படங்கள்லாம் நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். பராரி அப்படி சொல்ல போனீங்கன்னா இந்த படங்கள்லாம் எல்லாம் விட பராரி ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க. கதவை உடைத்தல்ன்றது தான் இங்கே முக்கியம். அப்போ தமிழ் சினிமாவில் சாதியை உடைத்தல் என்பது, நொறுக்குதல் என்பது நடக்கவே இல்லை. அதுதான் அவன் எங்கே அனுமதிப்பான் எங்கே அனுமதிக்க மாட்டான்றது ஒன்று இருக்குது இல்லைங்க. என் வீடு இது, நான் ஒரு முதலாளி, உங்களுக்கு நான் கூலி தரல, 2000 வருஷமாக உங்களுக்கு கூலி தரல, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தெருமுனையில் உட்காந்து பேசுகிறீங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு எதனா டொனேஷன் கூட கொடுப்பா, டீ வாங்கி கொடுத்துப்பா, மத்தியானம் சாப்பாடு இதெல்லாம் கூட கொடுப்பா, அவன் பேசிட்டப்பா, அவன் அங்கே பேசுகிற வரைக்கும் பிரச்சனை இல்லைப்பா, இல்லைன்னா காலையில் வீட்டாண்ட வரப்போகிறான் நான், அப்போ போலீஸுக்கு சொல்லுப்பா. அவருக்கு வீட்டாண்ட வரக்கூடாது, அவ்வளோதாங்க. நீ தெருமுனையில் எங்கேனாலும் பேசினுன்றாங்க. சண்டை நீ யார்கிட்ட போனோம்? உனக்கு ஒருத்தர் 100 ரூபா தரணும்னு நீ எங்கே போனோம்? எவன் தரணுமா? உங்கள்கிட்ட தானே போனோம். ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா,
அவன் வீடு 13ஆம் நம்பர் வீடுன்னா நீ 21ஆம் நம்பர் வீட்டாண்ட போய் பேசுங்கிற, எனக்கு வந்து 100 ரூபாய் தரணும், அவன் இந்த போகிறான் பாரு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல், இது போகிறான் வரான் பாரு கொஞ்சம் கூட இது இல்லாமல், இப்படி பேசுங்கிறேன். இதுதான் எங்கள் பிரச்சனைன்ற. நான் சொல்கிறது புரியுதா? நாம் இந்த கதவை உடைக்கிறத பற்றி பேசுகிறோம். அதுதான் இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, திரைப்படங்களில் சாதி எதிர்ப்பு அப்படி இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ சொல்லுங்கள். இந்த திரைப்படத்துக்கான வடிவம்லேருந்து சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ எப்பிக்லாம் சொல்லுவாங்க. நம்ம புராணங்களில் வந்து அந்த மைய கதாபாத்திரம் வந்து நோபல் பர்த்தாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவர் வந்து உயர் குலத்தில் பிறந்தவராக இருக்கணும், அவருக்கு என்னென்ன சில கிரிட்டேரியாஸ்லாம் சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரியான இப்போ ஒரு 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 கலை வடிவத்தில் தொடர்ச்சியாக அது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. அந்த கலைகளும் புதுசாக பிறந்து வந்துக்கிட்டே இருந்தது. அந்த கலைகள் எல்லாம் மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இல்லை, கலைகள் புதுசாக வளர்ந்துருந்ததுன்னா வேற திரைப்படம் இல்லை. நான் ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியம். கலைகள் புதுசாக வளருதுன்றது வேற, இந்த காட்சிகள் அதே காட்சி திரும்ப வேற மாதிரி உருவாகுறதுன்றது வேற. இப்போ நம்மக்கிட்ட ஒரு அனுமானம் இருக்குது இல்லை, நம்ம குழந்தைங்கிட்ட இப்போ ஒரு அனுமானம் இருக்குது இல்லை, அது வேற. இதுக்கு எங்கள் தாத்தா கிட்ட ஒரு அனுமானம் இருந்துச்சு இல்லை, அது வேற. இது புது அனுமானம்லாம் சொல்லக்கூடாது, அதே அனுமானம் தான். நான் சொல்கிறது ஒன்று புரியுதா? அதே அனுமானம் தான். அதுக்கப்புறம் அது என்னவா மாறுது? ஸ்பைடர்மேனாக மாறுது. அதுவும் அனுமானம் தான். அதாவது அது என்ன கருத்தை சொல்லுதுன்னா, ஒரு அசாத்தியமான மனிதர்களை உருவாக்குறது, ஒரு ஹீரோ உருவாக்குறது, அவ்வளோதான். இப்போது நமக்கு எல்லாருக்கும் லைஃப்லேயும் ஒரு மேஜிக் நடக்கணும்னு நம்ம எப்பவுமே விரும்புவோம். நாம் உழைக்க மாட்டோம், நம்ம போராட மாட்டோம், என்ன எதை நோக்கியும் நம்ம நகர மாட்டோம். ஆனால் வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லாமே நடந்துடணும் அப்படின்னு விரும்புவோம். அதுக்கு பேர் தான் கடவுள். ஏதாவது ஒன்று நம்மளுக்கு ஒரு நன்மை நடந்துடாதா? யாராவது நம்மளுக்கு எத்தனை வீட்டாண்ட வச்சுட்டு போயிட மாட்டாங்களா? ஏன் தீக்காக்காரங்களை பார்த்தா வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது சொல்லு பார்க்கலாம். இப்போ நான் வந்து சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இந்த கோயிலுக்கு நீ போப்பா, அந்த கோயிலில் போயிட்டு டெய்லி போயிட்டு நீ வந்து 108 முறை சுற்றணும், அதை பண்ணணும் இதை பண்ணலாம் சொல்லிட்டார். நான் அதை நம்பி போய் சுற்றினுக்கிறேன். ஒரு திராவிட கழகத்தை சேர்ந்து என் பக்கத்தில் உட்காந்து ஒரு பெரியாரிஸ்ட் என்ன பண்ணுறாரு, எங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு சாமியெல்லாம் இல்லைப்பா அப்படின்னா, நொறுங்குந்து வந்து சாமி இல்லை, நான் டைரக்டர் ஆகணும்னு நினச்சேன் போல. அது அப்போது அவர் மேலே அந்த பெரியாரிஸ்ட் மேலே எனக்கு கோவம் வருமா வராதா? அப்போது ஒரு வாழ்க்கையினுடைய நெருக்கடியை மதத்துக்காகவும் மதத்திடமும் கடவுளிடமும் எவ்வளோ நெருக்கமாக வந்து மத சிந்தனையாளர்கள் உருவாக்குறாங்க அப்படின்றது தான் இங்கே அதனுடைய உளவியல் அப்ரோச். அந்த உளவியல் அப்ரோச்சில் தான் அவனை நீ பெருத்தனாக்கா அவன் வந்து நம்பிக்கையற்றவனாகவும் ஆதரவற்றவனாகவும் அவன் ஆயிடுவான். அவன் ஸ்ட்ரென்த் போயிடும் அவனுக்கு. அப்போ ஸ்ட்ரென்த் இல்லாத என்ன பண்ணுவான்? அப்போ அவங்க அந்த மேஜிக் எப்படி நடக்கும்? அப்போது அது முயற்சி செஞ்சால் தான் நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கல்வி நம்ம பெறாத போயிட்டுன்றது தான் காரணம். நீ கடவுளை எங்கே வாங்குறது தெரியுதா உனக்கு? இது வரைக்கும் நம்ம முன்னோர் கடவுளை எங்கே வாங்கினாங்க? எங்கே வாங்கணும் கடவுளை? என்னுடைய தேவைகள் எல்லாம் அதை பூர்த்தி செய்யும்ன்ற ஒரு கோரிக்கையை தான் நம்ம வாங்கணும். அதானே கடவுள். அதை தான் நீ பேசுகிற. எல்லா பல்வேறு கலை வடிவங்களில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மக்களை மையப்படுத்துறதுங்கிறது வந்து இங்கே நிகழாமல் இருந்தது. இப்போ நிகழ்வுற போது அதை வந்து அவங்க பண்ணாங்க, இப்போ அதே இவங்க பண்ணுறாங்கிற இந்த இந்த இது வந்து சரியா அப்படின்னு எனக்கு தயவுசெய்து உங்கள் கேள்வி எனக்கு புரியல. ஆதரிக்கலாமான்னு கேட்குறாரு. முன்னாடி தலித்துகளை வந்து கூலி ஆட்களாக திரைப்படங்களை காட்டினாங்க, இப்போ வந்து ஹீரோவாக காட்டுறாங்க. அந்த மாற்றத்தை ஏன் ஆதரிக்கக்கூடாது? அது அதாவது எங்கே காமிச்சாங்கன்னு எனக்கு சொல்ல. நான் என்ன கேட்குறேன், ஒரு ஹீரோன்றது நீ என்னவா பார்க்குறீங்க? இண்டிவிஜுவலாக ஒரு சொசைட்டியாக இருக்குது இல்லைப்பா. ஒரு 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 மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து யார் மூலமாக நடக்கணும்? ஒரு தனிநபர் மூலமாக நடக்கணுமா? ஒரு சமூகத்தின் மூலமாக நடக்கணுமா? சமூகத்தின் மூலமாக தான் நடக்கணும். ஒரு மேஜிக்கில் நடக்கணுமா? ஸ்ட்ரகிளில் நடக்கணுமா? அப்போ ஸ்ட்ரகிள் தானே உண்மை. அப்படி ஒரு படம் சொல்லு. 1000 பேரை திரட்டி அந்த கோட்டையை உடைச்சார் அவரு அப்படின்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். அப்படி ஒரு படம் இங்கே வரல, இண்டிவிஜுவலாக தான் இருக்குது. அப்போ அதுதான் ஒரு தோழர் சொன்னார், இந்த இடத்துல இருந்து இன்னொருத்தர் வந்திருக்கிறார், வெள்ளக்காரன் போயிட்டான், காங்கிரஸ்காரன் வந்துட்டான், அவ்வளோதான். வேற என்ன நடந்துச்சு?
ஹீரோவை பத்தி நான் பேசுறேன். அந்த மக்களை மையப்படுத்தின கதை இது வரைக்கும் வராம இருந்தது. இப்ப அந்த மக்களை மையப்படுத்தின கதை வருது. வரலப்பா வரலப்பா, ரொம்ப டயர்டாகிடாதீங்கப்பா. வரலப்பா, அப்படி ஒன்று வரலப்பா சீரியஸாக வரல. வந்ததா நான் உனக்கு அதான் சொன்னேன். நீ வந்து வெளியே டீ குடிக்க போயிட்ட. நீ நான் என்ன சொன்னேன், இந்த கண்டெய்னரை உடைக்க போகிறோமா இல்லை இந்த கண்டெய்னருக்குள்ளே உட்காந்து இந்த கண்டெய்னரை பற்றி பேச போகிறோமா? நான் சொல்றது உனக்கு புரியுதா? ஜாதியை ஒழிக்க போறியா இல்லை நீ ஜாதிக்குள்ளே இருக்கிற நீ ஜாதியத்தை பற்றி பேச போறியா? கேட்குறது பதில் சொல்லு. நீ ஜாதி ஒழிக்க போறியா இல்லை ஜாதியத்துக்குள்ளே இருக்கிற நீ ஜாதி பற்றி பேச போறியா? நீ ஜாதியை பற்றி பேசணும் உனக்கு யார் தெரியுமா எதிரே? உன்ன மாதிரி ஒரு உழைக்கும் சமூகத்தில் இருக்கிற ஒரு பிற்படுத்தப்பட்டவன் இல்லை மிக பிற்படுத்தப்பட்டவனுக்கு எதிரியா மாட்டுவான். நீ அதான் செஞ்சுன்னு இருக்கிற. ஆனா ஜாதியத்தை ஒழிக்கணும் நீ முடிவு பண்ணிட்டு வச்சுக்க, அவனே நீ ஒரு ஜனநாயக சக்தியா மாத்தி அவன் ஆர்கனைஸ் பண்ணி நீ மிகப்பெரிய ஒரு லிபரேஷன் உருவாக்கிடுவ. இந்த ஜாதி அமைப்புல அடியில இருக்க ஒருத்த வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லுது. அதுல அறம்லாம் அப்படி அவன் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அது ஒரு அடியா நான் பாக்குறேன். அது வந்து அது ரைட் தோழர். அது வந்து குறைஞ்சபட்சம்ன்றதுல நீங்க திருப்தி ஆடுவீங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது தோழர். நம்ம சாப்பிட்ற வரையும் சுகர் மாத்திரை சாப்பிட்றதுக்கான காரணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? சுகர்ன்றது ஒரு நோய். இந்த நோயை ஏண்டா இவ்வளோ நாளும் இந்த நோயை தீர்க்கறதுக்கு இந்த நாடு ஏண்டா ஒரு மருத்துவத்தை கண்டுபிடிக்கலன்ற கோபம் நம்மளுக்கு வராமல், எப்பா ஒரு 10 வருஷம் லைஃப்பை தள்ளி போட்டுக்கலாம்பா அப்படின்னு நீ நம்புற நினைத்தமா, அந்த இடத்துல தான் நீ தோத்துட்ட. நீ சாவறதுக்கு தயாராக இருக்கிற, ஆனால் தள்ளி சாவணும்னு விரும்புகிற நீ. அதான் எங்கள் பிரச்சனையா. நான் சாவறதுக்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் என்ன தெரியுமா, ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு சாவணும்னு நினைக்கிறேன். அது அந்த சாவு எனக்கு இன்னைக்கு கூட நடக்கும். உனக்கு புரியுதா? நீ என்ன பண்றன்னா எதுவுமே மாற வேணாம், ஆனா மாறதை பத்தி பேசலாம்ன்றதை பத்தி பேசலாம். கரெக்டா? அது தப்பா உன் தப்புன்னு சொல்றேன், அதுதான் உன் தவறுன்னு சொல்றேன். நான் சொல்றது உனக்கு புரியுதா? இப்பதான் நடந்திருக்குதுன்னா அப்போ நீ இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன்றேன். நான் சொல்றது உனக்கு புரியுதா? நான் சொல்றது அதாவது தம்பி ரொம்ப சிம்பிள் தம்பி. இந்த கண்டெய்னர் உடைக்க போகிறோமா இல்லை இந்த கண்டெய்னருக்குள்ளே இருந்து கண்டெய்னர் உடைக்கிறத பற்றி 2000 வருஷமாக பேச போகிறோமா? இது போய் சொல்லு. உடைக்கிறது தான் இல்லையா? அப்போ உடைக்கிறதுன்றது தோழர் சொன்னது தான். அது ஒரு ஸ்டேஜ்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், செகண்ட் என்ன பண்ண போகிறோம், தேர்ட் என்ன பண்ண போகிறோம், ஃபோர்த் என்ன பண்ண போகிறோம், அதுதான் உடைக்கிறது. ஆனால் நீ என்ன பண்ணுன்னா, எங்கள் தாத்தாவும் உடைக்க சொன்னார், எங்கள் அப்பாவும் உடைக்க சொன்னார், நானும் உடைக்க சொல்கிறேன். என் பையனும் உடைக்க போகிறான், உடைக்கிறத பற்றி பேச போகிறான், என் பேரனும் உடைக்கிறத பற்றி பேச போகிறான். யார் உடைக்க போறாங்கன்றது தான் எங்க கேள்வி. தோழர் நம்ம துவக்கத்திலே அதை பேசிட்டோம் தோழர். ஒரு நல்ல சரியான சினிமாக்களை கம்யூனிஸ்டுகள் எடுப்பார்கள். கம்யூனிஸ்டுகள் எப்போ எடுப்பாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி முதலாளித்துவ சார்ந்து நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. அப்போ நாமளே ஒரு திரைப்படங்கள் எடுப்பதற்கான ஒரு வேலையை செய்யணும். ஒரு திரைப்பட இயக்கங்களை உருவாக்குறது இருக்குது இல்லையா? நல்ல இயக்கங்கள்லாம் நம்மகிட்ட இருந்துச்சு. அந்த மாதிரியான இயக்கங்கள் நம்ம வந்து நல்ல படங்களை உருவாக்குறது. இப்போது கோடிக்கணக்கில் ஒரு படம் எடுக்கன்றது வந்து ஒரு பொய். ஏன்னா அந்த கோடிக்கணக்கான ஒரு படத்தினுடைய செலவு என்பது அந்த நடிகருடைய சம்பளமாக இருக்குது. அது தொழில்நுட்ப மிகப்பெரிய தொழில்நுட்ப கலைஞர்களுடைய சம்பளமாக தான் இருக்குது ஒழிய அந்த திரைப்படத்தினுடைய சம்பளம் கிடையாது, செலவு கிடையாது, பட்ஜெட் கிடையாது. ஒரு திரைப்படத்தை நீங்கள் வந்து 1 கோடியிலே சிறப்பான ஒரு திரைப்படத்தை எடுக்க முடியும். உலகமாக படம் 1 கோடி ரூபாயில் எடுக்கலாம். நீங்கள் 1 கோடி ரூபாயை திரட்டுறதுன்றது வந்து ஒரு பெரிய வேலை இல்லை. இன்னைய தேதிக்கு புரிஞ்சுங்களா தோழர்? நாம் ஒரு 500 பேரை சந்திச்சோம்னா ஆளுக்கு ஒரு 500 ரூபா கொடுப்பாங்கனாலே நம்மளால் அது முடியும். அந்த 500 பேரை நம்ம சந்திக்கிறதே எங்கள் வேலை. அப்படி ஒரு திரைப்படம் நீங்கள் எடுத்து பாருங்களேன், வருடத்திற்கு ஒரு திரைப்படம் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து இந்த பார்வையை அது மாற்றோன்ற, இந்த பார்வையை மாற்றும். திரைப்படங்கள் எடுத்தாலும் அதை அனுமதிக்கிற இடத்துலையும் கட்டுப்படுத்துகிற இடத்துலையும் அரசாங்கங்கள் வந்து இந்த கருத்திற்கு எதிரான ஆட்கள் இருக்கும்போது அரசியல் மாற்றங்கள் ஏற்படாம இது மாதிரி படங்கள் இல்லை. இந்த திரைப்படங்களை நீங்க அரசியல் மாற்றத்தோடு தானே செய்றீங்க. வெறும் திரைப்படம் எடுக்கல, அந்த அரசியல் மாற்றத்துக்காக தானே செய்றீங்க. இல்லை தோழர், மருத்துவம் எடுத்துக்கிறதும் குணமாகறதும் ஒரே டைம்ல தான் நடக்குதுன்ற நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் நடக்கும் தோழர். அது நடைமுறை சிக்கல்கள் இருக்க தான் செய்யும். சொல்லுங்க வேற என்ன தோழர்?
அதுக்கு சென்சார் தேவையில்லை. நீங்கள் படம் எடுக்க போகிறீங்க, நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்ட போகிறீங்க. பின்னால் இது மாதிரி திரைப்படங்கள்லாம் எடுத்து உங்களை வந்து கைது பண்ணலாம். அதுக்கு ரெடியாக இருங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களை பிடிக்கலன்னா, அதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறது, ஒரு அரசுக்கு வந்து உங்களை பிடிக்கலன்னா, பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எதுவும் செய்யணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அவங்களே சொல்லுவாங்க உங்களே கைது பண்ணுன்றதுக்கு எனக்கு காரணம் இருக்கு. பெரும்பான்மையானவர்கள் கைது பண்ணப்பட்டிருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து அவங்க அந்த தவறு செய்திருக்க மாட்டாங்க. அரசு உருவாக்கும் அந்த குற்றங்களை இல்லையா? என்னது நீங்கள் இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மலை மேலே ஏறும்போது சறுக்குமா, காடுக்குள்ளே புலி வருமா, ஆனால் எல்லாம் வரும், சறுக்கும், எல்லாம் நடக்கும். வேறு ஆரோக்கியமாக வேறு அதான் கேளுங்க. எதுவும் இல்லை இல்லை ஆமாம் ஆமாம் சார். இல்லை அதெல்லாம் மறுக்கல தோழர். இப்போ நீங்கள் இப்போ ஒரு தோழர் ஒரு லிஸ்ட் ஒன்று படித்தார். இல்லை இல்லை தோழர், இல்லை 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 நான் என்ன கேட்குறேன்னா, தோழர் ஒரு லிஸ்ட் ஒன்று படித்தார் என்கிட்ட. அந்த லிஸ்ட் படிக்கும்போது இவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். நம்ம அந்த வாழ்த்துக்கள் மறுக்கப்படணுமா? இல்லை, நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. நான் மறுக்கலை. அந்த எனக்கு அது பிடிக்குது. அது ஏன்னா இல்லைன்ற இடத்துல இது ஒன்று வருது. இது வந்து துவக்கம். ஒரே இரவில் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்ந்துடாது. இதுக்கப்புறம் வரும் அப்படின்னா இது என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டா பரவாயில்ல, அது என்னவா மாறிடுச்சு அப்படின்னாக்கா, அவர் தான் சர்வரோக நிவாரணி மாதிரி ஆகிட்டாங்கல்ல, அப்போ தான் பிரச்சனை ஆகுது. அதுவும் கூச்சப்படாமல் அதை தூக்கின்னு வேறு சுமக்குது. நாம் தான் இதனுடைய ஜாதி ஒழிப்பு சிந்தனையில் நாம் தான் அம்பேத்கர் கிடையாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு அது வந்துடுது. அதுதான் இங்கே பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. கரெக்டா? அதாவது நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னா, வரட்டும், அது ஜனநாயக ரீதியாக நம்ம எதிர்கொள்வோம் அப்படின்றது தான் கரெக்டு. அதை தடை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம, ஆனால் அது தடை செய்ய வேண்டிய படம் என்பதை பார்வையாளனுக்கு உணர்த்த வேண்டிய தேவை இருக்குதா இல்லையா? அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் யாருனாலும் கருத்து சொல்லலாம் அப்படின்றது உண்மை, நம்ம மறுக்கலை. அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். சுதந்திரம் என்பது நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஜனநாயகம் என்பதுன்னா அது வந்து விசிறமானது, எவ்வளோ அதுக்கு வந்து அளவு கிடையாது, அப்படி கிடையாது. அது கட்டுப்பாட்டோடு சம்மந்தப்பட்டது. உன்னுடைய ஜனநாயகம் வந்து என்னுடைய உரிமையோடு தொடர்புடையது, என்னுடைய ஜனநாயகம் என்பது உங்களுடைய உரிமையோடு தொடர்புடையது. நம்ம ரெண்டு பேரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்காத ஒரு ஜனநாயகத்தை பற்றி தான் நம்ம பேசின்னு இருக்கிறோம். அப்போ நம்ம ரெண்டு பேரையும் அதை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னாக்கா அதை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்குதா இல்லையா? அதே நீங்கள் தடைன்னு சொல்கிறீங்க. ஒரு பெண்ணை பற்றி நீங்கள் மோசமாக பேசுகிறீங்க, அது ஒரு கலைஞனுடைய சுதந்திரம்னு சொல்கிறீங்க, ரைட். ஆனால் அந்த பெண் உங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது இல்லை, அந்த உரிமையை நீங்கள் என்னவா கவனிக்கிறீங்க? இப்போ ஒரு தலித்துக்குன்னு ஒரு உரிமை இருக்குது இல்லை, இப்போ நான் என்ன சாப்பிட்ணுன்னு நான் யார் முடிவு எடுக்கணும்? இதெல்லாம் நீங்கள் அனுமதிச்சனுடைய விளைவு தான். நான் என்ன சாப்பிட்ணுன்னு அவன் முடிவு எடுக்கிறான். நான் என் ஃப்ரிட்ஜில் இருக்கிற கறியை வந்து பார்த்துட்டு என்னை வந்து அடிக்கிறான், கொள்றான்ல. இதெல்லாம் எதனால் உருவாகுது? அது தவறு. நீங்கள் அதாவது ஒரு ஜனநாயகம் என்பது என்ன மாதிரியான பொறுப்புகளை வைத்து கொண்டிருக்கிறதுன்றதும் ஒரு கேள்வி இருக்குது இல்லை. அந்த பொறுப்பை அதை அனுமதிக்கணும்னா நீங்கள் பேசுறது கரெக்ட். அது அந்த பொறுப்பெல்லாம் அதிகரிக்காது. அது வாட்னு இஷ்டத்துக்கு எதனா ஒன்று பண்ணிட்டு போயின்னு இருக்கும். அது ஜனநாயகன்ற பேரில் நமக்கு கவனி பார்த்துட்டு போயிருக்க முடியாதுல்ல. அதை விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்குது இல்லை. ஏன்னா அது தப்பாது அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு தலைமுறை இங்கே இருக்குது இல்லை. அது ஒரு கல்வி தானே, அந்த உரையாடல் தேவை தானே. திரையிடக்கூடாதுன்னு சொல்றதுலேருந்து தானே அந்த உரையாடல் ஸ்டார்ட் ஆகும். திரையிடுற தியேட்டரை போய் உடைக்கிறது இல்லை நம்ம வேலை, அந்த இடத்துக்கு போல. ஆனால் இதெல்லாம் திரையிடக்கூடாதுன்றது தானே. இப்போ
ஒரு பாலியல் பலாத்கார காட்சி இருக்குது, எனக்கு அது பொறுப்பு இருக்குது, அந்த காட்சியை நான் எப்படி எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பொறுப்பற்று எடுத்துட்டேன்னாக்கா பாலியல் பலாத்காரம் தவறுன்றது போய் அதை ரசிக்கிறதுக்கு போயிடும் இல்லையா? அப்போ அங்கே எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது இல்லை, அது எப்படி எடுக்கணும் இல்லை. ஒரு ஒரு கலைஞனுடைய சுதந்திரம், அவன் எப்படினாலும் எடுப்பான் ஒரு பாலியல் பலாத்காரத்தை அப்படின்னு முடிவு எடுக்கிறான்றது இல்லை, அது தப்புன்று தெரியல. அது அவங்களுக்கு தெரியல, பொறுப்பட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதையும் விமர்சித்து தான் ஒன்று நாம ரொம்ப அவசியம். அது இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இன்னொன்று இந்த பக்கம் கேட்டிங்களா, அந்த கேள்வி தான் அதுக்கும் பதில். அது ஒரு விதமான ஒரு சர்வாதிகாரம் தான் வச்சுங்க தவிர, இந்த நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் உங்களுக்கே தெரியும், தெரியலன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஆனால் ஒரு பொது இடத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இருக்குது இல்லை, ஏன் அப்படி கேட்கணும்? முதல்ல இந்த கேள்விக்கு எல்லா பதிலும் இப்போ நானே உங்களை கேட்டேன்னு நீங்கள் எனக்கு சொல்லினே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இந்த தெலுங்கு படம் இருக்குது இல்லை, போலீஸ் அடிச்சோட செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? போலீஸ் அடிக்கிற படங்கள்லாம் தெலுங்கில் பயங்கரமாக ஓடும், திருப்பி அடிச்சிங்கன்னா பயங்கரமாக ஓடும். ஏன்னா அங்கே எடுக்கப்பட்ட மிகப்பெரிய மக்கள் போராட்டங்கள், அப்பேற்பட்ட போராட்டம், போலீஸை பற்றி அவ்வளோ மோசமாக அவங்களுக்கு அவ்வளோ தகவல்கள் அவங்க மைண்டில் இருக்குது. அப்போ போலீஸ் அடிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு படம் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஏன் அதை திட்டமிட்டு அந்த உளவியல் இங்கே செய்வோம். தமிழ் வாத்தியாரை பார்த்தா உங்களுக்கு ஏங்க கிண்டல் வருது? இப்போது அவ்வளோ டீச்சர்ஸ் இருக்கிறாங்களா ஸ்கூலில், ஆனால் தமிழ் வாத்தியாரை ஏன் நம்ம கிண்டல் பண்ணுறோம்? தமிழ் பாடங்களை எடுக்கிறத நம்ம ஏன் இந்த கருத்தை யார் உருவாக்கியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? யார் உருவாக்கியிருப்பாங்க? அப்போ இதெல்லாம் திட்டமிட்டே உருவாகுது. இது 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 ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை ஒரு தனிநபராக ஒரு சமூக கருத்தா இது பரவணும்னு நினைக்கிற ஒரு நபர்களாலே உருவாக்கப்படுது. திரைப்படம் அப்படிதான் உருவாகுது. நீங்க சொல்றீங்களே இது அரசே செய்யுமா அப்படின்னா, அரசனுடைய விருப்பங்களை செய்வதன் மூலமாக ஒரு தனிநபர் வளம் பெற்றுக்கிட்டே இருப்பான். ஒரு ஆதிக்க சக்தியினுடைய சக்தியோ இல்லை ஒரு முதலாளியிலையோ இல்லை அரசையோ அப்படிதான் அது நடக்கும். அவங்கள அப்படிதான் ரோஜான்ற ஒரு படம் உருவாகுது. ரோஜான்ற படம் உருவாகுதுல, அது என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? அப்படி ஒரு படம் எடுத்து அரசு சந்தோஷப்படும், ஒரு விருது கிடைக்கும், அகில இந்த அளவில் அதுக்கு என்ன நடக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த நபருக்கு. அப்போ ரெண்டு தான் எப்பயுமே ஒரு கருத்தை இப்போ பிஜேபி போன்ற கட்சிகள்லாம் இருக்குல்ல, அது என்ன பண்ணுன்னா தனக்கான நபர்களை அது தேடி போகும்போது உருவாக்காது. அது சமூகத்தில் முரண்பட்டு நிற்கும், சிறு சிறு குழுக்களாக பிளவுபட்டு நிற்கும். அது அவங்களுக்குள்ளேயே அவங்க உடன்படாத கருத்துக்களால் இயங்காமல் இருப்பாங்க. இவங்களை எல்லாத்தையும் அது வென்று எடுக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இங்கே இன்னைக்கு இருக்கிற இடதுசாரி இயக்கங்களோட முரண்படுறவங்க, ஜனநாயக சக்திகளோட முரண்படுறவங்க, பகுத்தறிவு இயக்கங்களோட முரண்படுறவங்க, தலித் மூமெண்ட்டில் முரண்படுறவங்க, இவங்களை எல்லாரையும் அது என்ன பண்ணனா தொகுத்துக்கும். இண்டிவிஜுவலாக ஒருத்தர் உருவாக்காது, அது தொகுத்து வச்சுக்கும். ஆனால் அது ஒரு கூட்டமாக இயங்கும் மேலே, அது அந்த அந்த காம்பவுண்ட்குள்ளே இவங்களை சேர்க்காது. ஆனால் அந்த காம்பவுண்ட்ல இருந்து இவங்களை என்ன பண்ணுவாங்கனாக்கா இவங்க இயக்குவாங்க. இதுதான் புரியுதுங்களா? இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல, சமீபத்தில் கூட ஒரு அம்மா பேசுறது இல்லை, இதெல்லாமே என்னதுன்னா அதுதான் இவங்களை எல்லாருமே அவங்க ஆர்கனைஸ் பண்ணணும். ஏன் இந்த சினிமாக்களை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன், இந்த சினிமாக்களை அவங்க ஏன் எடுக்கிறதுக்கு துணிகிறாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி படங்கள் எடுக்கப்பட்டோம், இதை தாண்டி ஒன்று எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக துணிவாங்க. ஒரு சில படங்கள் இதை தாண்டி வந்துடும், எப்படா அதை அனுபவிச்சாங்கன்றதுலாம் இருக்கும். அது ஏன்னா அந்த இன்வெஸ்டர் நம்ம எந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணுறோன்றது தான். இப்போ நான் ஒரு கதையை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 10 இன்வெஸ்டர் பார்க்க பண்ண வச்சுக்கோங்க, 10 பேருமே கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் நம்ம உருவாக்கிடுவோம். இப்போ நான் ஒரு விஷயம் பேசுகிறேன். அது என்னன்னா,
நமக்கு எதிரியினுடைய பேர் தெரியும் தோழர், ஆனால் எதிரியினுடைய நடவடிக்கை நம்மளுக்கு தெரியாது. எதிரி எப்படி நம்மக்கிட்ட உரையாடின்னு இருக்கிறான்றது நம்மளுக்கு தெரியாது. யார் கூட அவன் உரையாடுறான்னு நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக இருப்பீங்க, இல்லை ஒரு ஜனநாயக சக்தியாக இருப்பீங்க, இல்லை ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியாக இருப்பீங்க. ஆனால் குடும்பத்தில் பொருளாதார பலமாக இருக்க மாட்டீங்க. இந்த இடம் இருக்குதுல்ல, இந்த தோல்வியை உங்கள் மகன்கிட்ட அவன் பேசுவான். அது எப்படி பேசுவான் அப்படின்னா, ஒரு செல்ஃபோனை சந்தைக்கு கொண்டு வரதன் வழியாக, ஒரு மோட்டர் பைக்கை சந்தைக்கு கொண்டு வரும் வழியாக, ஒரு நவீன உடைகளை கொண்டு வரும் வழியாக, தின்பண்டங்களை உருவாக்குவதன் வழியாக அவன் உங்கள் மகன்கிட்ட பேசுவான். நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸ் கிட்ட அவன் பேசுவான். இதை அப்பனால் வாங்கி கொடுக்க முடியலன்னா நமக்கு என்ன ஆகும்? இப்போ நிறைய திரைப்படங்களில் அப்பனை வந்து ஹீரோங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அப்படி அதே மாதிரி திரைப்படங்கள் வருதுல்ல, அது என்னது, என்னடா ஒரு பைக் வந்துருக்குது, இந்த பைக்கு வாங்கி கொடுன்னா வாங்கி கொடுக்க மாட்டான். அப்போ வந்து ஏடிஎம்மில் வந்து செக்யூரிட்டியாக இருப்பான். எப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்ற யோசனையில் இருந்து இருப்பான். இவன் வந்து 3.5 லட்ச ரூபா கொடுத்து பைக் கேட்பான். அப்போ பைக் வாங்கி கொடுக்கலன்னாக்கா இவனுக்கு கோவம் வரும். அப்போ தான் இவனுடைய முதல் எதிரி. அப்பனா கூட நின்று போராடி இந்த வறுமையை ஜெயிக்கணுன்றதுக்கான அரசியல் அவங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். அதை பற்றி பேசுவதற்கான திரைப்படங்கள் இங்கே இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அப்பனா வந்து அடிச்ச உடனே இவன் கை தட்டுறான் தியேட்டரில் உட்காந்து, இல்லையா? இல்லை அப்பனை வந்து தொடர்ந்து எதிர்க்கிறதுன்றது என்ன வருது அப்படின்னாக்கா, நீங்கள் இளைஞர்களுக்கு பிடிச்ச ஒரு தகவலாக இருக்கு. அப்போ என்னென்னா அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் இவ்வளோ பேசுறீங்க, பைசைக்கிள் தீவ்ஸ்னு ஒரு படம், நம்ம ஏன் அதை பேச மாட்டேன்றோம்? இட்டாலியில் இருக்கிற பிரச்சனை, தொழிலாளர்களுடைய பிரச்சனை, அங்கே இருக்கிற வறுமை, ஒரு குழந்தைகிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதை அப்போ சைக்கிள் திருடிட்டாங்க, பப்ளிக் அடிக்க வந்துட்டாங்க. அங்கே தான் மனிதர்களை வந்து நமக்கு ஒரு சமூகம் மிகவும் நம்பிக்கைக்குரியது, அது கைவிட்டுறாதுன்றது தான். அவன் ஏற்கனவே நிறைய பிரச்சனை, சைக்கிள் திருடுற அளவுக்கு ஒருத்தன் நிலைமை இருக்கிறானாக்கா நான் விட்றா அப்படின்னு சொல்கிறான்ல, அங்கே தான் சமூகம் நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்பிக்கை உருவாக்குது. ஆனால் பையனை சொல்கிறான், அப்போ கை பிடிப்பான்ல, அந்த ஷார்ட்ஸ் எந்த முதலாளித்துவ படங்களையும் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு ஷார்ட்ஸ், இல்லையா? அதுதான் நம்ம கதம்பமாக பேசிக்கக்கூடாது அப்படின்றது தான் இங்கே நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். அப்போ என்ன பண்ணுறேன், அந்த கையை பிடிக்கிறாள், ஒன்று எனக்கு தெரியும்ப்பா, உன் ஸ்ட்ரகிள் எனக்கு தெரியும். இப்படி ஒரு படம் அப்பனை அடிக்கிற படம் தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஆனால் அப்பனுடைய வறுமை, அந்த ஸ்ட்ரகிள், தன்னுடைய மிகப்பெரிய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்ட பிறகு நிற்கச்சே நின்னதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு நம்ம திருடனா அதுக்கு ஒரு நியாயம் நம்மளுக்கு இருக்குதானே செய்துன்ட்டு ஒருத்தன் தனக்கான நியாயத்தை உருவாக்கி இன்னொரு சைக்கிள் திருடும் போது மாட்டிக்கணும் இல்லை, மாட்டிக்கணுன்னு தன் மகன்கிட்ட எந்த குழந்தைகிட்ட நம்ம வந்து நேர்மையை நம்ம சொல்லித்தரணுமோ அந்த குழந்தைகிட்ட நம்ம அகப்பட்டுக்கணுமே அப்படின்ற ஒரு அவமானத்தை அவன் தேங்கி நிற்கும் போது ஒன்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற ஒரு மகன் இருக்கான்ல, அது யார்? தியேட்டரில் இருக்கிற நாம தானே. அப்படி ஒரு திரைப்படங்கள் இங்கே வரல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி வந்துச்சுனாக்கா நீங்கள் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக மாறிடுவீங்க. ஒரு காட்சி அப்படி ஒரு படங்கள் இங்கே தேவைப்படுது. தொடர்ந்து நம்ம வந்து அது யாராக இருந்தாலும் சரி, மனித சமூகத்தை நம்ம கைவிட்ட முடியாது. அவங்க செய்த துரோகங்களுக்காக, அவங்க செய்த ஒடுக்குமுறைகளுக்காக, அவங்க பண்ண வன்முறைகளுக்காக நம்ம ஒரு மனிதரை திரும்பவும் ஒரு கொலை செய்ய முடியாது, துன்புறுத்த முடியாது. மனித சமூகத்தினுடைய கடமை அது கிடையாது, ஒரு கலை அது செய்யாது. அப்போ என்ன பண்ணணும்னா, யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களை திரும்பவும் ஒரு ஜனநாயக சக்திகளாக மாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய சமூக கடமையை ஒரு மனிதனுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஒரு கலைஞன் வந்து என்ன பண்ணுவான், சொல்லிக்கிட்டே இருப்பான் தொடர்ந்து. அதை தான் நான் பேசுகிறேன். அப்படி ஒரு திரைப்படங்கள் தான் வேணும். ஒன்று அதாவது ஒரு கத்தி செஞ்சிட்டிங்கன்னா அது எல்லாத்தையுமே அறுக்கும். ஆப்பிள் அறுக்கிறதுக்கு ஒரு கத்தி, கோழி அறுக்கிறதுக்கு ஒரு கத்தி, கொய்யாப்பழத்தை அறுக்கிறதுக்கு ஒரு கத்தின்னு கிடையாது இல்லை. அப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாடலை, ஒரு விடுதலைக்கான உரையாடலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாக்கா அந்த உரையாடல் தான் உங்களுக்கான எல்லாத்துக்குமான இறுதியாக இருக்கும் அப்படின்னு. அதை தான் நம்ம கம்யூனிசம்னு சொல்கிறோம். நீங்கள் கம்யூனிசம்னு என்ன பண்ணிட்டீங்கன்னாக்கா அது ஒரு கட்சின்னு வச்சுக்கிட்டீங்க.
கம்யூனிசம் கட்சியா முதல்ல அதை பற்றி என்ன புரிதல் நமக்கு என்ன இருக்குது? அது ஒரு சயின்ஸ், அது ஒரு சயின்ஸா இல்லையா? முதல்ல நீங்கள் கம்யூனிசம்ன்றதே ஒரு சயின்ஸ்னு புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு காலம் தேவைப்படுது. அது சயின்ஸுங்க. அது உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு டேப்லெட் போடுறீங்கள, அது சயின்ஸா? சயின்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆனதா? ஆனால் அப்படி கிடையாது, நான் வந்து திருநூறு வச்சுப்போம் போய் அப்படின்றது சயின்ஸா? சயின்ஸுக்கு எதிரானதா? சயின்ஸுக்கு அகேன்ஸ்ட் ஆனது தானே. அப்போது அதை தான் நான் சொல்கிறேன், கம்யூனிசம் என்பது ஒரு சயின்ஸ். அதை நீங்கள் அறிவியலாக அதை அணுகும்போது மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். அது சயின்ஸ். அது வந்து நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா அது ஒரு பார்ட்டியாக பார்க்குறது, அது ஒரு கட்சியாக பார்க்குறது, அப்படி கிடையாது. அந்த சயின்ஸை யார் வேணாலும் பேசலாம். மார்க்ஸ் பேசலாம், லெனின் பேசலாம், மாவோ பேசலாம், நீங்கள் பேசலாம். நான் அந்த சயின்ஸை பேசி வென்றெடுக்க முடியாத போது அந்த சயின்ஸ் உங்களால் பேச முடியும்னா அதுதான். அந்த சயின்ஸை நீங்கள் பேசுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அந்த சயின்ஸை முதல்ல அப்சர்வ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அந்த சயின்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா அது அந்த அந்த மெட்டீரியலுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் பிளேவை நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஸ்கிரீன் பிளேயிலேருந்து தான் நீங்கள் சமூகத்தை வந்து ஜனநாயகப்படுத்த முடியும்னு நம்ம சொல்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை.